सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्म पादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्री शंकर गुरुभ्यो नमः। श्री रामकृष्ण गुरुभ्यो नमः। श्री परमहंस गुरुभ्यो नमः। वासुदेवेन्द्र योगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते। எல்லாருக்கும் நமஸ்காரம். செஷன்ல சுவாமிஜி ஜாயின் பண்றார். இவருக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம சன்னியாசம் வாங்கணும்னு ஒரு தாட் இருந்ததுனால ஒரு 15-16 அந்த ஏஜ்லயே வீட்டுல இருந்து நார்த்துக்கு போய் சன்னியாசம் வாங்கி ஃபுல்லா நிறைய ஆசிரமங்கள்ல இருந்து நிறைய கேள்வி ஞானம், நிறைய பிராக்டிக்கல் அனுபவம் அவருக்கு. ஸோ நிறைய பாத யாத்திரையா போய் நிறைய ப்ராக்டிக்கலா நிறைய கத்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இங்க அவரை ஒருத்தர் கண்டுபிடிச்சு இங்க கூட்டின்னு கிளாஸ்க்கு சென்னையில ஆரம்பிச்சார். ஸோ அப்பதான் நானும் சேர்ந்தேன். எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. ஸோ அவர்கிட்ட தான் நிறைய நான் யோக சாஸ்திரம், யோக வாசிஷ்டியம், அதுக்கப்புறம் நிறைய கிரந்தங்கள், ஆத்மபோதம், தத்துவபோதம், அதெல்லாம் நிறைய கத்துருக்கேன். திரிபுரா ரகசியம் எல்லாமே, கைவல்ய நவநீதம் எல்லாமே ஞான மார்க்கத்துக்கு உண்டான டெக்ஸ்ட். அதுல எனக்கு பர்சனலா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய இன்வால்மெண்ட் சுவாமிஜியோட கிளாஸ்க்கு அப்புறம் தான். அது சத்தியம். அது அவ்வளோ ஒரு 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 டேர்னிங் பாயிண்ட் லைஃப்ல அப்படின்னு சொல்லுவோம்ல. அது நிச்சயமா அந்த கிளாஸ்க்கு அப்புறம் தான். ஸ்ரத்தா அவர்கிட்ட ரொம்ப உண்டு. இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் எடுக்கிறதுல ஒரு ஈடுபாடு. அவரோட கிளாஸ் இந்த இப்ப நான் தத்துவபோதம் அவரை பேஸ் பண்ணி தானே எடுக்கிறேன் இல்லையா? ஸோ அந்த ஒரு ப்ராக்டிக்கலா இருக்கும். அவர் அதுக்குன்னு அவர் போடுற எஃபர்ட், அந்த இன்வால்மெண்ட், அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது அப்படி ஒரு டெடிகேஷன் அது அவர்கிட்ட நிறைய உண்டு. மற்ற கிளாஸ் எடுத்திருக்கேன், சன்ஸ்கிரிட் கிளாஸ்லாம், அதெல்லாம் எனக்கு பயம் கிடையாது. பட் இது வேதாந்தம் எடுக்க வரும்போது என்னால முடியுமா அப்படின்னு ஒரு இருந்தது. ஏன்னா இது ஒரு பெரிய ஏரியா, கொஸ்டின் எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண முடியுமா, அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் அவர் தான் ஹீ சப்போர்ட்டட் மீ எ லாட். ஒரு கிளாஸும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பும்போது ஒவ்வொரு கிளாஸும் ஹி வில் லிசன். அவர் கவனிக்கணுங்கிற ஒரு தேவை இல்லைல்ல, ஆனா கூட ஒவ்வொரு கிளாஸும் அவ்வளோ ஈடுபாடோட அவர் கவனிச்சு கரெக்ஷன்ஸ்னா ஒரு தப்பு இருக்க சான்ஸ் இல்லை, உண்மையதான் சொல்றோம். பட் இன்னும் டீப்பா போகணும், இன்னும் உங்களுக்கு புரியணும், இன்னும் அடுத்த கிளாஸ்ல இதை பத்தி, வைராகியத்தை பத்தி இன்னும் டீப்பா போ அப்படின்லாம் நிறைய இன்புட் கொடுப்பார். ஸோ அதை வச்சுதான் என்னோட ஒரு வளர்ச்சி இருந்தது. ஏன்னா அவருக்கு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில உள்ள ஒரு ஈடுபாடுங்கிறது ஒரு அன்லிமிட்டெட். गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्पराम्. ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அதுக்கு மேல எவ்வளவு பெரிய பில்டிங் வேணாலும் அப்படின்னு நம்ம யதார்த்தமா தெரியும். அதுபோல ஞானத்திற்கு நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு, இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, இந்த உலகத்தை பற்றி சரியாக தெரிந்து கொள்வதற்கு அடிப்படையான சில ஞான நுணுக்கங்களும் ஞான சப்தங்களும்
அது மட்டும் இல்லாமல் எது உண்மையோ அதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த விவேக புத்தி நமக்குள்ள வளரணும். அது வளர்வதற்கு இப்ப நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, நிறைய வகுப்புகள்லாம் போயிருக்கலாம். நீங்க கீதை, அதுக்கப்புறம் உபனிஷத்து, நிறைய கிரந்தங்கள்லாம் கேட்டிருப்பீங்களாம். இல்ல சில பேர் புதுசா கூட இருக்கலாம், தவறு இல்லை. இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் நம்ம பிஹெச்டி படிக்கிறோம்னா நமக்கு பேசிக்கா பேச்சுலர் டிகிரி பண்ணிருக்கணும், நல்ல ஸ்கூல்ஸ் நல்லா படிச்சிருந்தா தான் பிஹெச்டிலாம் நம்ம பண்ண முடியுங்கிறது போல. ஆனா நீ என்ன பிஹெச்டி பண்ணாலும் அங்கேயும் இதே ஏபிசிடி தான் வரும், இங்க அதே நம்பர்ஸ் தான் வரும். அதே போல நம்ம ஞான பாதையில மோட்சத்தை நோக்கி நம்ம பயணிக்கும் போது நம்ம எந்த ஸ்டேஜ்ல எந்த லெவல்ல போனாலும் அடிப்படையான சில கருத்துக்கள் மாற போறது கிடையாது. நம்ம ஆரம்ப காலத்துல அடிப்படையில படிக்கக்கூடிய விஷயங்கள் தான் கடைசி வரைக்கும் நம்மளோட பயணிக்க போகுது. எப்படி இந்த ஆல்பாபெட்ஸ் மாதிரி. அது மாதிரி இப்ப நீங்க உலகம் சார்ந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப ஞானம் சார்ந்த பாதையில கொஞ்சம் திரும்பும் பொழுது இதுல நாம இனிஷியலா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அடிப்படையான சப்ஜெக்ட்ஸ் தான் தத்துவபோதம். இது ஓரளவுக்கு நல்லா நமக்கு புரிதல் ஏற்பட்டுருச்சு, என்ன சொல்ல வராங்கன்ற கான்டெக்ஸ்ட் புரிஞ்சிச்சுன்னா தென் ஃபர்தர் இதுக்கு மேல நிறைய விஷயங்கள் நம்ம இது சார்ந்து கேட்பதற்கு இந்த விவேகம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் போது புத்தி எளிமையாக அதை புரிந்து கொள்வதற்கான தன்மை நமக்குள்ள ஏற்படும். நம்ம மனமும் கொஞ்சம் சத்துவகுணத்துக்கு உயரும். ஏன்னா இதுல யூஸ் பண்ற எல்லா டெக்னிக்கல் டேர்ம்ஸும் அந்த சப்தங்கள், ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், சமம் தமம் உப்பரமாக, ஆர் ஃபர்தரா இதுக்கு மேல வரக்கூடிய சப்தங்கள், காரண சரீரங்கள், சூட்சும சரீரங்கள், அப்புறம் பஞ்ச கோஷங்கள், பஞ்சீகிருதங்கள், இந்த மாதிரியான எல்லா சப்தங்களுமே நம்ம உபநிஷத்துல அல்லது வெவ்வேறு கிரந்தங்கள்ல எல்லா இடத்துலயும் சிமிலரான இதே சப்தங்கள் தான். அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் கான்டெஸ்ட் இந்த வேற வேற டைமென்ஷன்ல அதை என்ன வியாக்கியானம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இது நமக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிச்சுன்னா ஃபர்தரா நம்ம நிறைய டீப்பான ஸ்டடீஸை படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு மனிதன் தனக்குள்ள முழுமையான தெளிவு பெறுவதற்கு இந்த ஒரு கிரந்தம் மட்டுமே போதுமா அப்படின்னு என்ன கேட்டா எனக்கு போதும்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு நல்ல உத்தம அதிகாரி எடுத்த உடனே அவர் என்ன சொல்றாரு, சாதன சதுஷ்டியமா அப்படின்றாரு. சாதன சதுஷ்டியம் பூர்த்தியானவர்களுக்கு நான் தத்துவபோதத்தை நான் என்ன பண்றேன், முமுட்சுக்களுக்கு நான் சொல்றேன் அப்படிங்கறத அவர் ஆரம்பிக்கிறாரு. அவர் எல்லாருக்கும் நான் இதை சொல்றேன்னு ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் என்ன, வசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞான பிரதம் குரும் முமுக்ஷு நாம் இதார்த்தாய தத்துவபோதே என்ன சொல்றாரு, அபியதே. அப்படிங்கும்போது முமுட்சுக்களுக்கு தான் நான் இதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறார். ஞானத்தின் மீது விருப்பம் இருக்கவங்களுக்கும் ஞான வேட்கை உடையவங்களுக்கும் இதை நான் இந்த தத்துவபோதத்தை சொல்றேன்னு ஆரம்பிக்கிறாரு நம்ம ஆச்சாரியார். அப்ப நம்ம எல்லோருக்கும் இந்த முமுட்சுத்துவம் ஞானத்தின் மீது இச்சை இப்பதான் சில பேருக்கு வந்திருக்கும், சில பேருக்கு ஏற்கனவே வந்திருக்கலாம். இப்ப இது என்ட்ராவரமே நாங்க இன்னும் முமுட்சுவே ஆகலையே, நாங்க இன்னும் அதிகாரியே ஆகலையே, நீங்க இதுல சொல்லக்கூடிய அந்த சமாதி சட்கு சம்பத்தி அந்த அதிகாரித்துவம் எல்லாம் கேட்டா எங்களுக்கு பயமால இருக்கு. இதெல்லாம் நாங்க கேட்டு நாங்க எப்ப அதிகாரி ஆகுறது, அதுக்கப்புறம் நாங்க எங்க ஞானத்துக்கு நாங்க முயற்சி பண்றது அப்படிங்கிற சந்தேகமும் பயமும் வேணாம். நம்ம அதிகாரியாக இல்லை என்றாலும் அதிகாரித்துவத்திற்கு நம்மை பலப்படுத்துவதற்கு உயர்த்துவதற்கும் இந்த கிரந்தம் பயன்படுகிறது. நம்ம அதிகாரியாக இருந்தாலும் நம்ம இன்னமும் ஃபைன் டியூன் பண்ணி அதற்கான ஃபர்தரான போவதற்கு நமக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டடி, பட் வெரி டீப்பான சப்ஜெக்ட் இது. இதுல உங்களுக்கு இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம்ங்கிறது ரொம்ப எலாபரேட்டா பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்க அந்த சிருஷ்டியை பத்தியும் முமுட்சுத்துவத்தை அதிகாரத்தை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பேசியிருப்பாங்க. நம்ம ஃபர்தரா உபனிஷத்து மற்ற விஷயங்கள்லாம் போகும்பொழுது டீப்பான அதுல ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஜீவனை பத்தி, சிருஷ்டியை பத்தி மற்றதெல்லாம் ரொம்ப டீப்பா பேசிட்டே இருப்பாங்க. ஆனா அங்க இருக்கிறது நமக்கு புரியணும்னா இது நமக்கு நல்லா புரிஞ்சாதான் அது நமக்கு எளிமையாக இருக்கும். முதல் விஷயம். ரெண்டாவது, நமக்கு வெளி உலகத்துல சாதாரணமா வாழ்ந்திருக்கோம். இதுல சொல்லப்படுற ஞானம்லாம் நமக்கு புதுமையா இருக்கும். புதுமையாக இருந்தாலும் தவறு இல்லை. நீங்க உங்களுடைய எந்த அளவுக்கு முயற்சியை போடுறீங்களோ அந்த முயற்சியை போடுங்க. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாவே போடுங்க. நமக்கு மேல இறைசக்தின்னு ஒண்ணு இருக்கு. அந்த இறைசக்தி எது எப்பொழுது யாருக்கு என்ன கொடுக்கணும்னு அதுக்கு நல்லா தெரியும். நம்மள இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார வச்சு உங்களை சந்திக்க வச்சு இந்த ஞான கருத்துக்களை பகிர வச்சு நீங்க தொடர்ந்து இந்த தத்துவபோதத்தை கேட்கறீங்கனாலே உங்களுக்கு அதுக்கு பிராரப்தம் இருக்கு. அதனாலதான் நீங்க கேட்கறீங்க. இந்த ஞான கருத்து உங்களுக்கு வரணும்னு இருக்கு. இது சார்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க கேட்கணும்னு இருக்கு. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எந்த அளவுக்கு பயன்படுத்தி சின்சியரா, நம்ம இதுலயே படிச்சிருப்பீங்க ஸ்ரத்தா அப்படின்னு,
எந்த அளவுக்கு சிரத்தையா இதை நீங்க உள்வாங்குறீங்களோ உங்களுடைய மனம் அமைதி பெறும். உங்களுடைய சர்க்கம்ஸ்டன்ஸை நீங்க இன்னும் மோர் அண்ட் மோர் டெப்தா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய இன்டலெக்சுவல் கிளாரிட்டி ரொம்ப அதிகமாகும். உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் மோர் அண்ட் மோர் நீங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ரெண்டாவது, வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் அண்ட் அவுட் சைட், எனக்குள்ளேயும் வெளியும் அந்தரும் பகிரும் என்ன நடக்குது அப்படிங்கிறத மோர் அண்ட் மோர் கிளியர் பிக்சரா நம்ம வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த லைஃப். அப்ப இந்த லைஃபை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிரந்தம் ரொம்ப உபயோகப்படுது. ஏன்னா நான் இந்த கிரந்தங்கள் எடுத்து நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பக்தர்கள் அவங்களுடைய சேஞ்சஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது இது ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்டா இருக்குது. இட்ஸ் வெரி குட் ஹெல்ப்பா இருக்குது. அது மட்டும் இல்லாம ஆச்சாரியரை பார்த்தோம்னு வச்சுங்களேன், ரொம்ப எளிமையா நமக்கு எளிதாக புரியும் வண்ணம் இதை எல்லாத்தையும் கொஸ்டின் கேட்டு அதுக்கு பதில் சொல்ற மாதிரி, கேள்வி கேட்டு ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ற மாதிரி. இதுல யாரு கேள்வி கேட்கிற ஆளு? ஸ்டூடெண்ட்ஸ் யாரு? ஸ்டூடெண்ட்ஸ்னு யாரும் கிடையாது. ஆச்சாரியரே தன்னை ஸ்டூடெண்ட்ஸா ஒரு இடத்துல பாவனை பண்ணி அவரே அதற்கு கேள்வியை எழுப்பி திருப்பி அதற்கே அவரே பதில் சொல்ற மாதிரி இந்த பாவனையில தான் மொத்தம் இந்த கிரந்தமும் இருக்கே தவிர, இப்ப எங்கேயாச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு, இங்க ஒரு ஆச்சாரியர் இருக்காங்க கேட்கறாங்கிறது. ஆனா இதை எழுதும் போது அவரு ரெண்டு ஸ்திதியில இருந்திருக்காரு, 2 ஸ்டேட்லயும் இருந்திருக்காரு. கொஸ்டின் பண்ற ஸ்டேட்ல இருந்தா ஒரு அஞ்ஞானி ஒருத்தன் அவன் எப்படி பாக்குறான், அவன் ஒருத்தனுக்கு இது சொல்லும் பொழுது அவனுக்குள்ள எந்த மாதிரியான கேள்விகள் வரும், சப்தங்கள் அவனுக்குள்ள வரும், அதை அவரே புட்டப் பண்றாரு. திருப்பி அவருடைய இந்த ஸ்டேட் ஆஃப் என்லைட்மெண்ட்ல இருந்து, ஞானத்துல இருந்து அவர் திருப்பி இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது. இப்ப ரெண்டுலயுமே மாறி மாறி அவரே கொஸ்டின் அண்ட் ஆன்சரா இருக்கிறது ஒரே ஆச்சாரியர் தான், நம்ம ஆதிகுரு பகவத் பாதர். ஸோ அதனால அவருடைய எழுதப்பட்டிருக்க இந்த கிரந்தம் உங்களுக்குள்ள நல்ல தெளிவா உள்ள போகும். நானும் அதுக்கு பிளஸ் பண்றேன், ப்ரே பண்றேன். டெஃபினட்டா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கு டு மேக் அஸ் மோர் அண்ட் மோர் கெட் மெச்சூரிட்டி அப்படிங்கிறதுக்கு. அதனால நல்லா கேளுங்க. இது எனக்கு அனுப்பிச்ச கொஸ்டின், ஆசைகள் தான் துன்பத்திற்கு காரணம். அது தியரிட்டிக்கலா தெரியறது, ஆசைதான் துன்பத்துக்கு காரணம். பட் ஆசையே இல்லாம எப்படி லைஃப முதல்ல நடத்துறது? ஒரு ஆசைன்னு இருந்தா தானே நம்மள மோட்டிவேட் பண்ணும். சோ அது எப்படி ஆசைகள் இல்லாம இருக்கிறது? ஆசை என்றால் என்ன? கிடையாது. ஆசை என்பது நமக்குள்ள சில நேரங்களில் தொடர்ந்து நம்மால் சிந்திக்கப்பட்டு அதை பற்றி நமக்குள் பல எண்ணங்கள் உருவாக்கப்பட்டு அதுல நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் அது ஒரு முதிர்ச்சி அடையும் போதுதான் அது ஆசை என்று ஒரு இது வருது. அது ஆரம்பத்துல எப்படி இருக்குன்னா, ஒரு பொருளை பார்க்கிறோம், ஒரு எண்ணம் தான் நமக்குள்ள வரும், கடந்து போயிடுவோம். திருப்பி அதே பொருளை பார்க்கிறோம், ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பார்க்கும் பொழுது அந்த பொருளை பற்றின சிந்தனை நமக்குள்ள தொடர்ந்து வரும் பொழுது இந்த பொருளில் இருந்து எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்ற நமக்குள்ள ஒரு புத்தி, அதாவது நமக்குள்ள இந்த பொருளில் இருந்து ஒரு சுகம் கிடைக்கும், இது எனக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உடையதுன்னு எப்ப நமக்குள்ள தோன்றுதோ அப்ப அதை பத்தி அதிகமா சிந்திக்க ஆரம்பிக்கும். இதனால எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் தோன்றது. அது தோன்றதுக்கே அந்த வஸ்துவை நம்ம மல்டிபிள் டைம் நமக்குள்ள அதை பத்தின சிந்தனை இருக்கும். அதுக்கப்புறம் இது கிடைச்சா எனக்கு சந்தோஷம் சுகம்னு நினைக்கும் போது அது சங்கல்பம் பண்றோம். சங்கல்பம் திருப்பி திருப்பி அது எனக்கு இல்லாட்டினா எனக்கு சுகம் கிடையாதுன்னு நினைக்கும் போது அது ஆசையா முதிர்ச்சி அடைஞ்சிடும். அந்த பொருள் நமக்கு சுகம் கிடைக்குமா கிடைக்காதான்னு நமக்கு முழுமையா தெரியாமலே நமக்குள் மோகத்தினால், மோகம் என்பது அறிவு தெளிவில்லாததுனால, இக்னரன்ஸ்னால அந்த பொருள் நமக்கு துக்கத்தை கொடுத்தாலும், கொடுக்குங்கிறது இருந்தாலும் அதோட ரியாலிட்டி தெரியாம நம்ம மோகத்தினால, ஒரு குழந்தைங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது, அதுங்க எதுலனாலும் விளையாடுங்க, எதுனாலும் பண்ணும். ஏன்? அதை பத்தின ஒரு புரிதல் இல்லாததுனால. அதே போல ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயத்தின் மீது அவன் ஆசைப்படுறான்னா அந்த ஆசைப்படும் போது அதனுடைய தோஷ தரிசனமும் அதனுடைய சுக தரிசனமும் சொல்லுவோம், யதார்த்த தரிசனம். அதாவது அது என்ன தரும், அதனுடைய பிளஸ் என்ன, அதனோட மைனஸ் என்னன்னு கம்ப்ளீட்டா அதை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஒரு வஸ்துவின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த வஸ்துவிற்கு நாம் மீண்டும் மீண்டும் அந்த சிந்தனை செய்து அதற்கு நம்மை பந்தப்படுத்தி கொள்ளும் பொழுது அது ஆசையா முதிர்ச்சி அடைந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நீங்க அதுக்கப்புறம் நீங்க இது வேணாம்னு நினைச்சா கூட உங்களை விட்டு அது போகாது. அது அடையாம உங்களுக்குள்ள ஒரு திருப்தி உணர்வு வராது. அது அடைஞ்சாதான் உங்களுக்கு அது ஒரு மன அமைதியை கொடுக்குங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா ஆசை முத்திடுச்சுன்னு அர்த்தம். இப்ப இதுல என்னன்னா, ஆசை இல்லாமல் இருக்க முடியுமா அப்படிங்கறதான் கேள்வி. கண்டிப்பாக ஆசை இல்லாமல் இருக்க முடியுமானா பிராக்டிக்கலா பார்த்தோம்னா ரொம்ப கம்மி.
ஆனா ஆசைகளை குறைத்து வாழ முடியுமானா வாழ முடியும். ஆசைகள் எந்த அளவுக்கு நம்ம குறைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள மன அமைதி ஏற்படும். ஆசை எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு மன அமைதி இருக்காது. எப்போ ஒருவன் எனக்குள்ள தன்னைத்தானே பற்றி ஒரு தெளிவு ஏற்படுதோ அவன் ஆசைகளை கடந்து செல்லுகின்றான். நாம வந்து ஒரு மனிதன் அப்படின்ற ஒரு லிமிடேஷனுக்குள்ள பார்க்கும்போது டெஃபினட்டா ஆசையில இருந்து அவனால் தப்பிக்கவே முடியாது. அவன் தன்னை ஒரு ஆத்மாவாகவோ பிரம்மமாகவோ அல்லது பரபிரமமாகவோ அவன் வந்து ரியலைஸ் ஆகும் பொழுது அவன் இந்த சுழற்சியிலிருந்து விடுபடுவன் தான் ஆசைக்கு அப்பாற்பட்டு போக முடியும். அதற்கு மேல இருக்கிறவங்க யாருமே ஆசையிலிருந்து தப்பிக்க முடியாது. அதை வந்து குறைத்து மினிமமா வச்சுக்கும் போது துக்கங்கள் குறையும். அதிக ஆசைகளா இருக்கும்போது துக்கங்கள் அதிகமா இருக்கும். ஆசைப்பட்டுட்டீங்கன்னா உங்களோட இந்திரியங்கள் உங்க மனம் அதை நோக்கி செயல்பட ஆரம்பிச்சிடும். அதை அடையிற வரைக்கும் உங்களை அமைதியா இருக்க விடாது. அப்ப அதை பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்போம், செயல் புரிவோம். செயல் புரிந்துறது என்னது? கர்மம். கர்மத்தை புரியும் போது பலன் வரும், பலனை அனுபவிக்கிறோம், பலன் மீண்டும் நமக்கு வந்து அதன் மீது ஈர்ப்பு ஏற்படும். இது ஒரு சுழற்சியே விடாத ஒரு சுழற்சி போல சுழன்று கொண்டே இருக்கிறது. அதனால ஆசையை வந்து யதார்த்தத்துல ஆஸ் மினிமம் பாசிபிள் சர்வைலுக்கு தேவையான அளவுக்கு வைத்துக் கொண்டோம் என்றால் இட்ஸ் குட். நம்மளா வாண்டடா நிறைய துக்கத்தை விரும்பாம இருக்கிறோம்னு அர்த்தம். எந்த அளவுக்கு அதிகப்படுத்தி கொண்டே போறோமோ அந்த அளவுக்கு நாம வாண்டடா துக்கத்தையும் சூழ்நிலைகளையும் அதற்கான கஷ்டங்களையும் நாம வரவேற்கிறோம் என்று அர்த்தம். இப்போ ஆன்மீகத்துல வளர்ச்சி அடையணும்னு ஒரு ஆசை வருது. இப்ப அதனால ஒரு கர்மா வருமா? இப்போ எனக்கு ஆன்மீகத்துல இல்ல, எல்லாமே ஆசைதான். நான் ஞானம் அடையணுங்கிறதும் ஆசைதான், நான் மோட்சம் அடையணுங்கிறது ஆசைதான். ஆனா அந்த ஆசையினுடைய பலன் எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்து மாறுபடுகிறது. புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க காசி எல்லாம் போயிருந்தீங்கன்னா பார்த்திருக்கலாம். பனிக்கர்ணிகா காட்டுன்னு ஒரு காட்டு இருக்கு. அங்கதான் வந்து இறந்தவர்களுடைய சரீரத்தை பகவான் வந்து அங்க வந்து அவங்கள லிபரேட் பண்றாங்க. அங்க வந்து அவங்கள தகனம் இது பண்ணுவாங்க, எரிப்பாங்க. நான் அங்க போயிருக்கும்போது நிறைய பார்த்திருக்கேன். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு மூங்கில் குச்சி இருக்கும், அந்த உடம்ப வச்சு, அதாவது தகன மேடையில எரிக்கும் போது அந்த உடம்பு வந்து எல்லா பகுதியும் எரியாது. கால் கொஞ்ச நேரம் எரியும், உடம்புல பல சதைகள் எரியாம போகும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு மூங்கில் குச்சியை வச்சு நல்லா வந்து நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல சொல்லணும்னா மாவு அரைக்கிறது தான் கரெக்டா. ஏன் அந்த எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் நீங்க வச்சுங்க, லேடிஸ் நிறைய இருக்கும்போது மாவு வந்து நல்லா நிறையலன்னா நம்ம கையை வச்சு மாவை அணைச்சி அணைச்சி என்ன பண்ணுவோம், அந்த கிரைண்டரை வந்து நல்லா அரைக்கிறதுக்கு வந்தான இது பண்ணுவோம். அந்த மாதிரி அந்த உடம்ப வந்து அந்த மூங்கில வச்சு நல்லா வச்சு அது நல்லா பஸ்மமாயி நல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மூங்கிலையும் தூக்கி அதே நெருப்புல போட்டுருவாங்க. அந்த மூங்கிலும் அதுல எரிஞ்சு சாம்பலாய். இப்ப அந்த உடம்பு முழுவதும் எரிவதற்கு இந்த மூங்கில் உபயோகப்பட்டுச்சு. கடைசியில இந்த மூங்கிலும் அதோடு சேர்ந்து எரிந்து விடுகிறது. அது போல நமக்குள் நான் ஞானம் அடைய வேண்டும், நான் மோட்சம் அடைய வேண்டும், நான் இறைவனிடம் சரணாகதி அடைய வேண்டும், நான் வந்து இதற்கு மேல் பிறவி இல்லாத பெருநிலை இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமோ ஆசையோ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய துக்கங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு அந்த ஆசை ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. நம்மளுடைய பந்தங்க முடிச்சுக்கள்ல இருந்து, நம்மளுடைய ஆசை பாசாங்கள்ல இருந்து, இந்த உலகங்கிற மாயையிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய மெயின் திறவுகோல், ஒரு ஒரு கீ எதுன்னா இந்த ஞானம் அடைதல் அல்லது மோட்சம் அடைதல், பிறவியில்லா பெருநிலை அடைதல், முக்தி அடைதல். இந்த ஒரு ஆசை தான் மற்ற எல்லாத்துல இருந்து விடுபடுவதற்கு உண்டான நமக்கு சக்தியையும் விவேகத்தையும் வைராக்கியத்தையும் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குது. கடைசியில எப்ப நீங்க தெளிவடைகிறீங்களோ இந்த ஆசையும் அதுல கரைஞ்சிடும். இது கரையும் போதுதான் உங்களுக்கு முழுமை தெளிவு ஏற்படும். என்னைக்கு ஒருத்தன் வந்து நான் ஞானம் அடையணும்னு ஆசை அவனுக்கு இல்லாமல் போகுதோ, ஆஃப்டர் டியூரிங் த ரியலைசேஷன் இட் ஆல்சோ கெட் டயர்ட். அந்த ஆசையும் அவனுக்கு இருக்காது, ஏன்னா அதை கடந்துருவான். அப்பதான் வந்து அப்ப அந்த ஆசை வந்து கடைசியில இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் அதுல எரிஞ்சு போயிடும் ஞானத்தினால. அதுக்கு மேல அவனை எதுவும் பந்தப்படுத்துறது கிடையாது. புரியுதுங்களா? ஆனா அது இல்லாத மத்த எல்லா ஆசைகளும் மத்த எல்லா சங்கல்பங்களும் நம்மளை மீண்டும் மீண்டும் இதுக்குள்ளேயே சுத்த வச்சுக்கிட்டே இருக்கும். இதுல இருந்து விடுபடுத்தவே படுத்தாது. மோட்சம் கிடைச்ச அப்புறம் சோலுக்கு என்ன ஆறுது? மோக்ஷம் அப்படிங்கிற அந்த சப்தத்துக்கான லிபரேஷன், சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் இந்த சோல் அப்படிங்கிற ஒண்ணெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? இப்ப இந்த மோக்ஷங்கிற சப்ஜெக்ட் வந்து டிபெண்டிங் அப்பான் த பிலாசபி பொறுத்து மாறுபடுது. துவைத்தம் மோட்சத்தை ஒரு விதமா ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, அத்வைதம் ஒரு விதமா ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, சாக்தம் ஒரு விதமா ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, விசிஷ்ட அத்வைதம் ஒரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, புத்திசம் ஒரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க.
ஜெயினிசம் ஒரு மாதிரி பண்றாங்க, கிறிஸ்டியானிட்டி ஒரு மாதிரி பண்றாங்க. எல்லாருமே சுதந்திரம், லிபரேஷன் இதை பத்தி பேசினாலும் அவங்களுடைய கோட்பாடுகள், அவங்களுடைய பிலாசபி ஒவ்வொருத்தரும், இப்ப நீங்க பதஞ்சலி அவர் வேற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றாரு, சாங்கிய கபிலமுனி ஒரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றாரு. அதே எல்லாருமே லிபரேஷன் தான் சொல்றாங்க, எல்லாருமே மோட்சத்தை தான் சொல்றாங்க. ஆனா மோட்சம்ங்கிற குறிக்கக்கூடியதோடைய லட்சியார்த்தம், அதனுடைய ஆழமான அர்த்தம் அதனுடைய பாதை வேறுபடுகிறது. அப்ப எந்த மோட்சத்தை இப்ப நீங்க குறிப்பிடுகிறீர்கள் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு அடுத்த கேள்வி, துணை கேள்வி நான் என்ன வைக்கிறேன்னா, நீங்க மோட்சம்னு எதை நினைக்கிறீங்க? நீங்க நினைச்சிருக்கிற அந்த மோட்சம்ங்கிறதுல அது எக்ஸாக்டா மோட்சமாங்கிற ஒரு தெளிவு நமக்கு புரிஞ்சாதான் அதுல சோல் இருக்கா இல்லையாங்கிற கேள்வி வரும். இப்ப உதாரணத்துக்கு இதே கேள்வியை பதஞ்சலி யோக சூத்திரத்துல வச்சோம்னு வச்சுங்களேன், நீங்க சொல்ற மாதிரி ஆஃப்டர் மோட்சத்துக்கு அப்புறம் சோலுக்கு என்ன நடக்குதுன்னா அது ரிலேட்டடா ஆன்சர் சொல்ல முடியும். ஏன்னா அதுல இண்டிவிஜுவல் கான்சியஸ் மட்டும்தான் இருக்குதே தவிர அவங்க ஈஸ்வரனையோ அல்லது பரமாத்மாவோ சத்தியம் அது அங்க அழிய போறது கிடையாது. ஒன்லி இண்டிவிஜுவல் கான்சியஸ் லிபரேட் ஆனா போதும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோட்பாடு வரும். அத்வைதம் அப்படி வராது. அப்ப நமக்கு மோட்சம்ன்றது எதை மோட்சம்னு சொல்றோம்னு நமக்கு தெரியணும்ல. இப்ப நான் ஒரு இதை நான் சொல்றேன்னு வச்சுக்கீங்களேன், அது நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க, அங்கங்க நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க, இல்லையே நம்ம மோட்சம் இப்படி இல்ல கேட்டோம், இதுதானே மோட்சம்னு சொன்னாங்க, இவரு சொல்ற மோட்சத்துக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு, நமக்குள்ள அது ஒரு கன்ஃபியூஷன் தான் கிரியேட் பண்ணிக்கிட்டு. ஸோ வி ஹாவ் டு ஃபர்ஸ்ட் சரியான மோட்சம்னா எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மறுபிறவி இல்லாமல் போவது மோட்சம் அப்படிங்கிறது எல்லாருடைய பிலாசபிலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஆனா அதுக்கு இது இப்படி நடந்தா மறுபிறவி எடுக்க மாட்டேன்னு ஒவ்வொருத்தங்களும் வேற வேற மாதிரியான பதில்கள் சொல்றாங்களே. சாயுஜ்ய முத்தி இருக்கு, சாலோக்கிய முத்தி இருக்கு, சாமீபிய முத்தி இருக்கு, சாலோக்கிய முத்தி இருக்கு, இந்த மாதிரி முத்திகள் இருக்குன்னு சொல்றாங்க. சில கிரந்தங்கள் இல்ல பகவானோட நம்ம போய் சேர்ந்தா சரியானது அப்படின்றாங்க, அவருடைய பாகமா இருக்கணும்னு சொல்றாங்க. இல்ல நீயே கிடையாது, எதுவுமே கிடையாது, இருக்கிறது அது ஒண்ணுதான் அப்படின்றது சொல்றது இருக்குது. சில பேரு நீ மேல போனா சொர்க்கம் இருக்கும், அங்க போய் பகவான் இருந்துக்கிறது தான் மோட்சம். நம்ம எதை எடுத்துக்கிறது? அதுக்கு நம்ம டெவலப் ஆகும்போது தான் அது புரியும். இன்னொரு விஷயம், இந்த மோட்சங்கிறது நம்ம ஒரு பிலாசபி சொல்றாங்க இதுதான் மோட்சம், நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது பூர்ணமான அந்த தன்மை வரல என்றால் நம்ம அதுல அந்த ஒரு ஐடியாவோட எண்ட் ரிசல்ட்ல நம்மளால ஹோல்டு பண்ணி கொஞ்ச நாளைக்கு மேல இருக்க முடியாது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு மதம் சொல்லுது இதுதான் மோட்சம்னு, அதுக்கு ஒர்க் பண்ணி அந்த பாயிண்ட் அடைஞ்சிட்டோம், அடைஞ்சதுக்கு அப்புறம் அது பூர்ணத்தன்மையாக இல்லை என்றால் நீங்கள் மீண்டும் அபூர்ணத்தன்மை, அதாவது there is some lacking, அதை நீங்க அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க ஆஃப்டர் ரீச்சிங் த பாயிண்ட் வாட் தே ஆர் சேயிங். புரியுதுங்களா? அந்த அல்டிமேட்ட அதுக்கப்புறம் அதுல எனக்கு முழுமைத்தன்மை அடையல அப்படிங்கும் போது அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு தேடி தேடி இதற்கு மேல் எனக்கு தேடுவதற்கோ, இதற்கு மேல் அடைவதற்கோ, இதற்கு மேல் அனுபவிப்பதற்கோ, தெளிவு அடைவதற்கோ, இதுதான் பூரணம் என்ற தன்மை நமக்குள்ள என்னைக்கு உணர்றோமோ அது வரைக்கும் மோட்சத்தை நோக்கி பயணிச்சுட்டே இருப்போம். ஈவன் நீங்க எந்த பிலாசபியில நீங்க இருந்தாலும், எந்த விதத்தை ஃபாலோ பண்ணாலும், நம்ம உயிர்னு உள்ளுக்குள்ள இருக்க உணர்வானது அது முழுமைத்தன்மையானது. அது தன்னுடைய முழுமைத்தன்மையை மீண்டும் அதை உணர்வது வரைக்கும் அது நிக்கவே நிக்காது. அது ஜீவ யாத்திரை பயணம் போய்கிட்டே இருக்கும். அது நீங்க எந்த மதத்துக்கு போனாலும், எந்த பிலாசபில இருந்தாலும், அது உள்ளுக்குள்ளேயே அது கம்ப்ளீஷன் ஆகிற வரைக்கும் இட் வில் டிராவல் அன்டில் த எண்ட். அது என்னைக்கு முடியுதோ அன்னைக்குதான் மோட்சம். ஆத்மா தனித்துவம் வாய்ந்ததா? அதன் அடையாளங்கள் என்ன? அதுக்குள்ள எந்த ஒரு தனித்துவம்லாம் ஒண்ணும் கிடையாது. சச்சிதானந்தம், சச்சித் ஆனந்தம், இந்த தன்மைக்கு எது இருக்குதோ, இருப்பாகவும் அறிவு உணர்வாகவும் ஆனந்த உணர்வாகவும் எது இருக்கின்றதோ அதுதான் ஆத்மா. அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா, ஸ்தூல சூட்சம காரண சரீர இவருக்கு அனைத்திற்கும் வேறாகவும், பஞ்ச கோஷங்களுக்கு வேறாகவும், சரீரத்துக்கு சாட்சியாகவும் எது இருக்கின்றதோ அதுதான் ஆத்மா. இப்ப உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வேறுபாட்டு இருக்கிறது. ஒரே முகம் ஒருவருக்கும் இல்லை. நீங்கள் தனியாகிறீர்கள், நான் தனியாக. அப்பொழுது என்றால் ஒவ்வொருக்கும் ஒரு ஆத்மா தனியாக இருக்கிறதா? அப்படி தனித்தனி ஆத்மாலாம் ஒண்ணும் கிடையாதுங்க, அதுல தெளிவா இருந்துடணும். புரியுதுங்களா? ஒவ்வொரு ஜீவனும் நம்ம இண்டிவிஜுவல் கான்சியஸ் வழக்கத்துக்கு பேருக்கு நம்ம சொல்லுவோம். இப்ப நீங்களும் ஒரு இண்டிவிஜுவல் கான்சியஸ், நானும் ஒரு இண்டிவிஜுவல் கான்சியஸ். அப்படி சொல்றத ஜீவத்தான் சொல்றோம். ஜீவன் அப்படிங்கிறவன் கான்சியஸ்னஸ் பிளஸ் அவித்யா, இவன் சேர்ந்தவன் தான் ஜீவன். அந்த கான்சியஸ்னஸ் கூட ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் பிளஸ் அவித்யா சேர்ந்தவன் தான் ஜீவனே தவிர ஒரிஜினல் கான்சியஸ் கிடையாது.
இப்ப சூரியன் இருக்கு, சூரியனுடைய பிரதிபிம்பம் வந்து கண்ணாடியில விழுது. இப்ப நம்ம இருக்கிறோம்னா நம்ம சரீரத்துல அந்த கரணம்ங்கிறது உள்ள இருக்கக்கூடிய கருவி. அந்த கரணம் இன்னர் டூல்ஸ்ன்றோம்ல, மனம் சித்தம் புத்தி அகங்காரம் தான் அந்த கரணம். இந்த அந்த கரணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிற கான்சியஸ்னஸ், அததான் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், ஆர்சின்னு சொல்லுவோம். அந்த ஆர்சி புரியுதுங்களா, இது உபாதின்னா இது மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த இருக்கக்கூடிய சரீரம். இது சேரும் போதுதான் அவன் ஜீவன் அப்படின்னு ஆவறான். இதுல இந்த ஜீவன் வந்து ஒவ்வொருத்தனும் இப்ப நீங்க இருக்கிற ஒரு 50 பேர் 60 பேர் இருக்கீங்கன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் நம்ம வேறுபடுறோம், குணத்துல வேறுபடுறோம், சரீரத்துல வேறுபடுறோம். எல்லா விதமான எதெல்லாம் வேறுபாட்டுகளுக்கு உட்பட்டு இருக்கிறதோ அவை எதுவுமே ஆத்மாவாக இருக்க முடியாது. எது வேறுபாடுகள் எல்லாம் கடந்து ஏகமாக ஒன்றாக வேதங்கள் இல்லாத எது இருக்கின்றதோ அது மட்டும்தான் ஆத்மா. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க வீட்டுல நீங்க ஒரு இடத்துல இருக்கலாம், ஒரு ரூம்ல இருக்கலாம், வெளியே உட்கார்ந்து இருக்கலாம். உங்க இடத்துல ஒரு ஆகாசம் இருக்கா இல்லையா? உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆகாசத்தை நீங்க என்ன சொல்லுவீங்க? கடாகாசமோ அல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஆகாசம், ஒரு ஸ்பேஸ். வெளியில இருக்கிற நீங்க வெளியே வந்தீங்கன்னா வெளியில ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸுக்கும் அந்த ஸ்பேஸுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த வீடுங்கிற அந்த கட்டடம் வந்து இத வந்து தடுத்து இருக்கு. வெளியில இருக்கிறது அது அன்லிமிட்டடா இருக்கு, இதுக்கு ஒரு லிமிட்டடா இருக்கு. கரெக்டா? அப்ப ஒரு அதான் நம்ம என்ன சொல்றோம், கடம்னா ஒரு குடம். கடாகாசம் சிதாகாசம்னு வச்சுக்கோங்களேன், மகாகாசம்னு வச்சுக்கோங்க. உள்ள இருக்க ஆகாசம் ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இது வேற அது வேறன்னு ஏதோ ஒன்று நமக்கு அதை பிரித்து காட்டுகிறது. குவாலிட்டியில என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸும் வெளியில இருக்க ஸ்பேஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஏன் உடம்புல இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் தேர் இஸ் அ லிமிட்டுக்குள்ள இருக்குதுன்னு நான் நினைச்சேன்னா, இந்த லிமிட்டேஷன் தான் இந்த கான்சியஸ்னஸ் லிமிட்டடா இருக்கிற மாதிரி காட்டுது. குடம் தான் ஸ்பேஸ வந்து குடத்துக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ் மாதிரி காட்டுது. இந்த சரீரமோ ஸ்தூலமோ சூட்சமோ காரணமோ எந்த சரீரமா இருந்தாலும் இதை உபாதின்னு சொல்லுவோம். இதுதான் கான்சியஸ் லிமிட்டடா இருக்கிற மாதிரியும் இதுக்குள்ள ஒரு தனி கான்சியஸ் இருக்க மாதிரியும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது டியூ டு த இக்னரன்ஸ், அஞ்ஞானத்தினால. உண்மையில பார்த்தோம்னா இப்ப நீங்க இருக்கிற உங்க சரீரத்தை தாண்டி வெளியவும் ஸ்பேஸ் இருக்கு, வெளியவும் கான்சியஸ்னஸ் இருக்கு. பிரம்மம் நீக்கமர நிறைந்திருந்து அந்தர்யாமியாகவும் உள்ளேயும் வெளியவும் எல்லா இடத்திலும் அது எங்குமே நீக்கமர நிறைந்திருக்கிறது தான் பரபிரம்மம். அததான் ஆத்மான்னு சொல்றோம். சோ ஆத்மா என்பது ஒன்றுதான், பல ஆத்மாக்கள் கிடையாது. ஆனால் இது வெவ்வேறு பிலாசபி படி போனீங்கன்னா, அந்த பிலாசபி சொல்ற ரூட்ல போய் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆத்மா வெவ்வேறுன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஏன் சொல்றாங்க, எதற்கு சொல்றாங்க, அவங்க எதை ஆத்மான்னு காக்னைஸ் பண்ணி சொல்றாங்கிறத பார்த்துதான் அதோட அர்த்தத்தை நீங்க எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்சல்யூட் ஆன்சர்னு எடுத்தீங்கன்னா there is only one ஆத்மா, there is only one பரபிரம்மம், that is you and me and everything is the same, there is no difference. But when you see in the நாம ரூபம், நீங்க வந்து உபாதிகளான மனம் புத்தி இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் எண்ணிலடங்காத வித்தியாசம் இருப்பது போல வித்தியாசங்கள் வேதங்கள் நிறைந்து இருக்கின்றன. எதுக்கு வாழ்க்கை வாழ்றோம், என்ன வேணும் வாழ்க்கையில? நம்ம வாழ்க்கையில எல்லாருமே சுகம் நிம்மதியை தேடிதான் போறீங்கன்னு ஒரு கன்சால்டேட்டடா விவகாரத்துல நம்ம சொல்றோம். அந்த சுகமானது நமக்கு கிடைக்கிறது, ஆனா மீண்டும் அதே சுகத்தை தேடுறோம். திருப்பி அதுல திருப்தி இல்லை, திருப்பி அதே சுகத்தை தேடுறோம். ஏன் நம்ம ஏன் வந்து மீண்டும் மீண்டும் சுகத்தை தேடிக்கொண்டே போகிறோம் என்றால், நாம் இப்ப நல்ல ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இது, டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. உலகத்துல இருக்க மனிதர்கள் எல்லாம் சிரமப்படக்கூடிய அந்த விஷயம் இது. எல்லாரும் சுகம் அனுபவிக்கிறாங்க, ஆனா திருப்பி ஏன் சுகத்தை தேடுறாங்க? கிடைச்ச சுகத்துல ஏன் அவங்களுக்கு அந்த திருப்தி உணர்வு வரல அப்படின்னா, இந்த சுகங்கள் எல்லாமே சிற்றின்பம், சிறிய சுகங்கள் அல்லது டெம்பரவரி ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன் டெம்பரவரி ஹாப்பினஸ்னா, இப்ப நான் வந்து ஒரு ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிறேன், ஒரு ரசகுல்லா எடுத்து சாப்பிட்றேன். இந்த ரசகுல்லா எனக்கு இனிப்பா இருக்கு, ஒரு சுகத்தை கொடுக்குது. இதற்கு மேல ஒரு இதை விட இன்னும் சுகத்தை தரக்கூடிய ஒரு வஸ்து இருக்கும் பட்சத்துல, மேபி ரசகுல்லாவுக்கு மேல ஒரு லட்டோவோ ஒரு வேற ஏதோ ஒரு ஸ்வீட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இதனாலும், அப்ப இதனுடைய இந்த வஸ்துவோடைய சுகத்தை விட இன்னொரு வஸ்து இதை விட அதிகமா சுகம் தரும் பொழுது இதன் மீது இருக்கக்கூடிய சுகத்தன்மை போயிடுது. அப்போ இந்த சுகம் வஸ்துவுக்கு ஏற்ற மாதிரி வேறுபாடு அடைகிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. சுகம் பொருளுக்கு ஏற்றார் போல் ஏற்ற இறக்கங்கள் கொண்டிருக்கிறது இந்த டெம்பரவரி சுகம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சுகத்தை நான் ஒரு ரசகுல்லா சாப்பிட்டேன்னா எனக்கு போதும்னு இருக்கா அப்படின்னா கிடையாது. இன்னொன்னு சாப்பிடலான்னு தோணுது, இன்னொன்னு சாப்பிடலான்னு தோணுது. அதுக்கு மேல அது வந்து ஒரு திகட்டிட்டு தான் நான் வேணான்னு சொல்றேனே தவிர,
ஒண்ணு சுவைக்கும் போதே அது எனக்கு முழுமைத்தன்மையை கொடுத்து எனக்கு பூரணத்தன்மை கொடுத்துருக்க அப்படின்னா அந்த சுகம் எனக்கு தரல. அது உடல் சுகமா இருக்கட்டும், பொருள் சுகமா இருக்கட்டும், உறவுகள் சுகமா இருக்கட்டும், தேக சுகங்களாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஒரு தடவையோ இல்ல பல தடவையோ எனக்கு அது முழுமைத்தன்மை தருகிறதா? அது முழுமைத்தன்மையும் தரவில்லை, சுகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ரெண்டாவது, அது சப்போஸ் எனக்கு அந்த ஸ்வீட் இல்லை, எனக்கு காஃபி இல்லை, நீங்களாம் காஃபி நிறைய சாப்பிட்றாள், காஃபி நானும் தான் நல்லா காஃபி சாப்பிடுவேன், ஆனா அது என் கண்ட்ரோல்ல இருக்கு சொல்றேன் நான். காஃபி இல்லை அப்படின்னா நமக்கு துக்கம் ஆயிடுது, ரசகுல்லா இல்லை அப்படின்னா எனக்கு துக்கம் ஆயிடுது. அப்ப அந்த பொருள் என்னுடைய நண்பனோ என்னுடைய சொந்த உறவோ அது இல்லாட்டினா எனக்கு துக்கம் ஆயிடுது. அப்ப அது முழுமையா சுகத்தையும் தரல, அதை விட சுகம் உயர்ந்துகிட்டே போகுது. மூணாவது, அது இல்லை என்றால் எனக்கு அது துக்கத்தை கொடுக்கிறது. அதுக்கு அடுத்து நாலாவது, அது மீண்டும் மீண்டும் அனுபவிக்க என தூண்டுகிறது, அடிக்ஷனுக்கு கொண்டு போகுது, அது என்ன மீண்டும் மீண்டும் அதை அனுபவிக்க வைக்கிறது. அப்ப இந்த 4 விதமான பரிணாமங்கள் அதுக்கு இருக்குது. ஒண்ணு, மீண்டும் மீண்டும் அனுபவிக்க வைப்பது, அதிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை, பந்தப்படுத்துது. அது எனக்கு இல்லை என்றால் துக்கத்தை கொடுக்கின்றது. அது நிலையற்ற மாறிக்கொண்டே இருக்கிறது, ஃபர்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி சுகம். மூன்றாவது, அது நாலாவது முழுமைத்தன்மை தரல. இந்த விஷயங்கள் எதெல்லாம் தருகிறதோ அதெல்லாம் சிற்றின்பம், அதெல்லாம் நிலையில்லாத ஒரு சுகங்கள். நம்ம வாழ்க்கையில இந்த உலகத்துல இந்த சிருஷ்டியில நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே, நீங்க என்னத்தை அனுபவிக்கிறீங்க? இதுதான் அனுபவிக்கிறோம், வேற என்ன அனுபவிக்கிறோம்? ஒரு கார் கஷ்டப்பட்டு ஒரு 5 லட்ச ரூபா போட்டு ஒரு மாருதி ஆல்டோ வாங்கியிருக்கோம், திடீர்னு பார்த்தா BMW பார்த்தாலும் பைசா வந்துச்சுன்னா இதை விட அது வாங்கலாமே போயிருது. வீடு இது ஒண்ணு வாங்கியிருப்போம், இதை விட அது வாங்கலாமே. அப்ப நம்மளுடைய சுகங்கள் இது, அது கிடைச்சா அது சுகமா இருக்குமான்னு பார்த்தா அந்த சுகம் அப்டேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. அதை தான் நம்ம ஆசைன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இதுல அவனுக்கு முழுமை அடையல. சரி, இது எங்க போய் முடியும்? இதோட எண்டு எங்க போய் முடிய போகுது? இன்னொரு பேசிக்கான ஒரு அஸ்திவாரத்தை புரிஞ்சுங்க. ஏன் சுகத்தை தேடுறோம்னா, சுகத்தை நாம அனுபவிச்சதுனாலதான், நம்மளுடைய யதார்த்த சுகம் நம்மளா இருக்கிறதுனாலதான் நம்ம சுகத்தை தேடுறோம். உதாரணத்துக்கு தேன் எடுத்துக்குங்களேன். தேனை நீங்க வாழ்நாள்ல சுவைச்சதே கிடையாது, நீங்க அதை அனுபவிச்சதே கிடையாது. தேனை நீங்க தேடுவீங்களா? யாரா தேடுவோமா? தேட மாட்டோம். ஏன்னா அதை பத்தியே தெரியாது நமக்கு. அதை பத்தின ஒரு அனுபவமோ அறிவோ நமக்கு கிடையாதுங்கும் போது அதை பத்தின ஒரு ஈர்ப்போ தேவையோ இல்லை. ஆனா நம்ம சுகத்தை தேடிக்கிட்டே இருக்கிறோமே. சுகம் எங்க கிடைக்குதோ அங்கெல்லாம் ஓடுறோமே. ஒரு சீரியலை போட்டா சுகம் கிடைக்குதுன்றோம், பக்கத்துல நண்பரோட உட்காந்தா சுகம் கிடைக்குதுன்றோம், சில விஷயத்த குடிச்சா சுகம் கிடைக்குதுன்றோம், சில புகை பிடித்தால் சுகம் கிடைக்குதுன்றோம், சில விஷயத்த சாப்பிட்டா அப்ப என்ன? சுகத்தை நான் அனுபவித்து இருக்கின்றேன், அந்த சுகம் என்னிடம் இப்பொழுது இல்லை, அதை நான் தேடுகின்றேன். என்னிடம் இருந்த ஏதோ ஒன்று இப்பொழுது என்னிடம் இல்லாமல் போனதனால் அதை நான் தேடுகின்றேன். அதை தேடும் போது நமக்கு அப்படின்னா, சரி சுகத்தை தேடும் போது அப்ப நம்ம அந்த பொருள்ல கிடைச்ச உடனே திருப்தி ஆகணுமேனா, பொருள்ல கிடைச்ச ஒரு சுகமானது நான் அனுபவிச்ச சுகத்தை காட்டிலும் இது கீழானதாக இருக்கிறது. நான் ஏற்கனவே ஏதோ ஒரு சுகத்தை அனுபவித்து இருக்கின்றேன், அது நிலையான சுகம், அது நிரந்தரமான சுகம், அது ஆனந்தம். அதை நான் அடைவதற்கு எதுவும் செய்யாமல் என் யதார்த்த சுகமாக இருக்கிறது. அந்த சுகம் இப்பொழுது என்னிடம் இல்லை, அது எங்கோ தவற விட்டு விட்டேன். இப்ப அந்த சுகத்தை ஏங்கி நான் தேடும் பொழுதுதான் உறவுகள், உடைமைகள், உலகத்தில் ஒவ்வொன்றாக அது எங்க இருக்கிறது எங்க இருக்கிறது எங்க இருக்கிறதுன்னு அனுபவித்து அனுபவித்து பார்த்தாலும் எனக்கு திருப்தி வரவில்லை. ஏனென்றால் இதைவிட மேலான ஒரு சுகத்தை நான் அனுபவித்திருப்பதினால், அது என்னிடம் இல்லாத காரணத்தினால் இப்பொழுது தேடுகிறேன். இல்லாட்டினா நீங்க ஒண்ணு கிடைச்சிச்சுனாலே சூப்பர்னு உட்கார்ந்துருப்போமே. ஏன் போயிட்டே இருக்கிறோம் அன்லிமிட்டடா? பிகாஸ் இந்த சுகங்கள் கிடைச்சி அது மறைஞ்சிருது, டெம்பரவரி ஆயிடுது. அப்ப நம்ம டெம்பரவரியே இல்லாத நிரந்தர நித்திய சுகத்தை அனுபவிச்சிருக்கிறோம். தேனை டேஸ்ட் பண்ணிருக்கேன் ஏற்கனவே, இப்ப அந்த தேனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனந்தத்தை நான் என்னோட சொரூபம், அதை நான் அனுபவிச்சிருக்கேன், அதைத்தான் இப்ப நான் தேடிட்டு இருக்கேன். சரீர சுகத்தையோ அல்லது உடைமைகள்ல வரக்கூடிய சுகத்தையோ மற்ற வஸ்துக்கள் இருக்க சுகத்தையோ நான் தேடல, அதை நான் எதிர்பார்க்கல. அதை முதல் தெளிவா புரிஞ்சுக்கீங்க. வாழ்க்கையில நீங்க சுகம் சுகம் ஓடுறீங்கல்ல, நீங்க இந்த பொருள்ல கிடைக்கிற சுகத்தெல்லாம் நீங்க எதிர்பார்த்து போல, ஆத்ம சுகத்தை, உள்ள இருக்கக்கூடிய நித்திய சுகத்தை தான் எதிர்பார்க்கிறீங்க. ஆனா அது எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியல. நான் மறந்துட்டேன், தொலைச்சிட்டேன். அப்ப எனக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க? கல்யாணம் பண்ண சுகம் கிடைக்கும். ஓ, பண்ணதுக்கு அப்புறம் தானே அடி விழுவுது, மாறி மாறி மாத்தி மாத்தி திட்டிக்கிறோம், அடிச்சுக்கிறோம்.
சரி வீடு கட்டினா சுகம். இந்த மாதிரி உலகம் நமக்கு சொல்லி கொடுக்கறது, நம்ம சொந்தங்கள் சொல்லி கொடு எதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ட்ரையல் அண்ட் எரர்ல ஓடி ஓடி எதையோ ட்ரை பண்றோம். 60 வயசு 70 வயசு ஆனோன்னு உடம்பு தான் டயர்ட் ஆயிடுதே தவிர நம்ம நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியல. ஏன்னா நம்ம நினைச்சது புருஷார்த்தம் பார்த்தோம்ல, எது எனக்கு வேணும்னே தெரியாம தானே ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒண்ணு நான் தேடுறேங்க, என்ன தேடுறேன்னு எனக்கு தெரியலைங்க, ஆனா அதை தாங்க தேடுறேன், அது எனக்கு கிடைக்கவே மாட்டேதுங்க லைஃப்ல. நீங்க என்னங்க தேடுறீங்க? அதுதான் எனக்கும் தெரியல, ஆனா ஏதோ ஒண்ணு நான் தேடுறேங்க. ஏதோ ஒண்ணு தேடுற, என்ன தேடுறேன்னு உனக்கும் தெரியல, ஆனா தேடிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அழகா முல்லா நசுருதீன் ஒரு பெரிய ஒரு ஞானி, அவர் ஒரு நாள் என்ன பண்ணாரு, அவருடைய குடிசையில இருந்து வெளியே வந்து ரொம்ப பரபரப்பா தேடிக்கிட்டே இருக்காரு. உடனே அந்த வழியில போன அந்த கிராமத்து ஆளுங்க பார்த்துட்டு, என்னங்க தேடுறீங்கன்னா, எனக்குள்ள ஒரு வைரக்கல் மோதிரம் வச்சிருந்தேன், அதை தொலைச்சிட்டேன், அதுதான் எங்க மிஸ் பண்ணேன்னு தேடிக்கிட்டே இருக்கிறேன்னு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அண்ணா வைரக்கல் மோதிரத்தை தேடுறாரு, தொலைச்சிட்டாராமே. உடனே அப்படியே பரவுது ஒரு அந்த கிராமத்துல. எல்லாரும் வந்து இந்த குடிசை வெளியே தேடுன்னு தேடுறாங்க, மண்ணை நோண்டுறாங்க, அங்க போறாங்க இங்க போறாங்க, லைட் அடிச்சு என்னென்னமோ தேடி பாக்குறாங்க, கடைசி வரைக்கும் தெரியல. கொஞ்ச நேரம் அதுல போராடி ஒருத்தன் வந்து, நிஜமாலுமே இங்கதான் தொலைச்சிங்களா, இல்ல நீங்க நிஜமாலுமே இதை தொலைச்சிங்களானா? ஆமாமா நான் தொலைச்சிட்டேன், அது எங்க நான். சரி நீ கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க, எங்க தொலைச்சிங்கன்னு. வீட்டுக்குள்ள தொலைச்சேன். வீட்டுக்குள்ள தொலைச்சிங்களா? அப்ப வீட்டுக்குள்ள தானே தேடுனீங்க, ஏன் வெளியே தேடுறீங்க? வீட்டுக்குள்ள இருட்டா இருக்குது, அங்க லைட் இல்ல, அங்க தேட முடியாது. இங்க வெளியில வெளிச்சமா இருக்குல்ல, நிலா வெளிச்சம், அதனால இங்க வந்து தேடுறேன். எப்படி இருக்கு? வீட்டுக்குள்ள இருட்டா இருக்கு, வெளியில வெளிச்சமா இருக்கு. தொலைச்ச இடத்துல தானே தேடணும். வேற இடத்துல போய் தேடினா நமக்கு எங்க கிடைக்கும்? உலகத்துல நீங்க ஒவ்வொரு பொருளா பின்னாடி ஓடி போய் நான் சுகத்தை தேடுறேன்னு என்ன தேடினாலும் என்ன கிடைக்கும்? டெம்பரவரியா கொஞ்சம் அப்பப்ப எறும்பு கடிக்கிற மாதிரி அப்படி கிடைக்கும். ஆஹா நல்லா இருக்கு. அப்ப எல்லா இதுல இன்னொரு காமெடி என்ன தெரியுங்களா, இந்த சுகத்துக்கு பின்னாடி ஒரு துக்கமும் அப்படியே டிஃபால்ட்டா வரும். சார் இதை நீங்க வாங்கியிருக்கீங்க இஎம்ஐல, இதை நீங்க கட்டி ஆகணும், இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐ வாங்கினா இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிற மாதிரி நீங்க டெம்பரவரி சுகத்துக்கு ஒவ்வொன்றுக்கா ஓடும் போது அது பின்னாடி துக்கமும் சேர்ந்து இல்ல வருது. ஏன்னா அது அதோட அது பேக்கேஜே அப்படித்தானே, மேனுஃபேக்சரிங் பேக்கேஜே அப்படி இருக்குது. அப்ப என்ன பண்ண முடியும்? ஐயோ வலிக்குதே, குத்துதே, குடையுதே அப்படின்னு உள்ள தொலைச்சோம், ஆனா வெளியே தேடுறோம். ஆனந்தம் உள்ள இருக்கு, நம்ம சொரூபம் அது, நம்ம அது, அதை நான் அனுபவிச்சிருக்கேன், அதுவா நான் இருந்திருக்கேன். அது இப்ப என்கிட்ட இல்ல, அது எங்கேயோ எப்படி எனக்கு போச்சுன்னே தெரியல. ஆனா அது நான் ஏதோ அது வந்து அனுபவம் இருக்கு, அது புரியுது, அதைத்தான் தேடுறேன் வெளியே. உள்ள தேடாம வெளியே தேடுறோம். அப்ப இந்த யாத்திரை முடிகிறதே கிடையாது. அதுக்குள்ள நம்ம வெளியே போய் தேடி அங்கங்க முட்டாய் வாங்குற மாதிரி இந்த உலகத்துல அதை வாங்கி ஆசையை சேர்த்து அப்புறம் அப்படியே நம்ம புத்தி மழுங்கி போய், உடம்பு மழுங்கி போய், அப்படியே மந்தமா ஓடிக்கிட்டே இருக்கிறோம் வாழ்க்கையில. எல்லாம் ஓடுறாங்க, நம்மளும் ஓடுவோம். எல்லாம் ஏதோ பண்றாங்க, நம்மளும் பண்ணுவோம். ஊரோட ஒத்து அப்படியே போயிட வேண்டியதானே. சும்மா ஞானம் கீனம் என்னத்தை தேடுறது, எதுக்கு யோசிக்கணும்? சாப்பிட்டோமா, தூங்கணுமா, ஹாப்பியா இருந்தோமா. தூக்கத்தை கூட ரொம்ப நேரம் தூங்கினா அது ஹாப்பியா இருக்கிறது இல்ல. அதனால நம்ம எதிர்பார்க்கிற சுகம் நிரந்தர சுகம், நித்திய சுகம், சச்சித ஆனந்தம். அதனால நீங்க வெளியே யார் தேடுறதா இருந்தாலும் அது தேடுறதுல முழுமையா கிடைக்காதுங்கிற விவேகத்தோட தேடுங்க. இப்ப இந்த நித்திய அனித்திய விவேகத்துல சொன்னா, இப்ப நான் சொன்னேன்ல எல்லாத்துலயும் சுகம் கிடையாது அப்படிங்கிற அந்த புத்தி, அந்த விவேகம், அதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு வரும். நான் ஆத்மாங்கிற விவேகம் கடைசியில தான் நமக்கு ஏற்படும். ஏன்னா நம்ம வந்து இப்போ நான்றதே நம்ம ஒரு சரீரத்தை சம்பந்தப்பட்டு தான் நம்ம நானும் உணர்றோம், ஜீவனா உணர்றோம். இந்த ஜீவன் இந்த உலகம் இருக்க வஸ்துல ரொம்ப அட்டாச்சா இருக்குது. இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து நம்ம கொஞ்சம் விட்ரா ஆகணும். நம்ம கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சம் நம்ம மன ரீதியாக புத்தி ரீதியாக இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் விட்ரா ஆனாதான் நாம உள்ளுக்குள்ள இன்னும் விசாரத்தை அந்தர்முகமா இன்னும் பயணிக்க முடியும். அப்ப இந்த சிருஷ்டியாக இந்த பிரபஞ்சம் வந்து அனித்தியம் அப்படிங்கிற விவேகம் வரணும். அந்த ஃபர்ஸ்ட் பிரைமரி விவேகத்தை தான் இங்க நித்திய அனித்திய வஸ்து விவேக அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? பிரம்மம் சத்தியம், பிரம்மம் ஏகம். ஆனா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அனித்தியங்கிறது தெரியணும். அதை தவிர மற்ற அனைத்தும் அனித்தியமானவை. இப்படி அறிவதே நித்திய பொருட்களையும் அனித்திய பொருட்களையும் பகுத்தறிவக்கூடிய விவேகம். தர்மம்னா அதர்மம்னா என்ன, சத்தியம்னா அசத்தியம்னா என்ன, நித்தியம்னா அனித்தியம்னா என்ன அப்படிங்கிற இந்த ஒரு அடிப்படையான விவேகம் அந்த விவேகத்திலிருந்து நம்ம இது எல்லாத்தையும் அனித்தியம்னு பார்க்க ஆரம்பிக்கும் போது
இதுல இருந்து விலகும் போது நேச்சுரலா நித்தியத்தை நோக்கி நாம பயணிக்கிறோம், நித்தியத்தை நோக்கி போறோம். ஏன்னா ரெண்டு தானே இருக்கு, ஒண்ணு சத்தியம் ஒண்ணு அனித்தியம். அனித்தியத்துல இருந்து விலகுனா நீங்க சத்தியத்துல தான் விழுகுவீங்க, வேற எங்க விழுக முடியும்? சத்தியத்துல நான் நேரா போறேன்னா சத்தியம்னே தெரியாதே நமக்கு. நமக்கு வந்து ஒரு ஒரு லட்டுனா ஒரு உருண்டையா இருக்கும், இப்படி இருக்கும், நமக்கு ஒரு அதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லலாம் நம்மளால. கரெக்டா? செல்போன்னா இப்படி இருக்குன்னு ஒரு சொல்லலாம். ஆத்மாவை என்ன சொல்றது? அது நாமரூபங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கனால புத்தியால கிரகிக்கப்பட முடியாத ஒரு வஸ்துவா இருக்கிறதுனால டைரக்டா அதை அப்ரோச்சே பண்ண முடியாது. அப்ப டைரக்டா அப்ரோச் பண்ற விஷயத்துல இருந்து விலக 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 நம்ம நேச்சுரலா டிஃபால்ட்டா ஃபால் ஆகுறது, அதுல நம்ம அதுல விழுந்துருவோம். இதுல இருந்து விலகும் போது நேச்சுரலா விழுவுறது அதுலதான் விழுவோம். அப்ப அனுபவிச்சிடும். வெளியில அடி வாங்கினாதான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வரும். ஸோ அன்ஹாப்பி பீப்புளுக்கு தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியா அப்படின்னு எடுத்துட்டா, யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில இல்லையோ அவங்க ஹாப்பியா இருந்திருக்கணும். ஆனா அப்படியும் இல்லை. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறது, என்ன வழி? நான் அன்ஹாப்பியா இருக்கிறேன் அப்படிங்கிறது, அன்ஹாப்பில இருந்து 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 இது சரியில்லை, இந்த நிலை மாற வேண்டும் அப்படிங்கிறது. அதாவது தொடர்ந்து நான் துக்கத்துல இருக்கிறேன், தொடர்ந்து வெளி உலகத்துல அந்த துக்கத்தை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த வெளி உலகத்துல நான் முயற்சி பண்ணி பண்ணி வெளி உலகத்துல இருந்து எனக்கு அந்த துக்கத்தை சரி செய்ய முடியலங்கும் போது வேற ஏதோ ஒண்ணு ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு எவன் திரும்பி தேட ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதே மாதிரி டிப்ரெஷனு, துக்கம், கஷ்டம் இதெல்லாம் வந்து பேசிக் கிரிட்டீரியா. இதெல்லாம் இல்லாட்டினா நீங்க வர எதுக்குங்க நான் போய் கடவுளை கும்பிட போறேன்? நான் எனக்கு எல்லாமே இருக்கும்போது நான் ஏன் கடவுளை போய் கும்பிடணும்? நான் ஆல்ரெடி நான் சுகமா இருக்கும்போது நான் எதுக்கு உட்காந்து தியானம் பண்ணணும், நான் எதுக்கு யோகம் பண்ணணும், நான் ஏன் இப்படி உட்காந்து சனிக்கிழமை சாயந்தரம் உட்காந்து சத்சங்கத்தை கேட்கணும்? அப்ப ஏதோ எனக்குள்ள ஒரு குறை இருக்கிறது, அந்த குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற தேடுதல் வரும்பொழுது தானே அதுக்கு சொல்யூஷன் அன்னைக்கு போறோம். உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அப்பதான் டாக்டரை தேடி போறோம். அதுபோல இந்த உலகத்தின் மீது திருப்தியற்ற தன்மையும் ஒரு அதிருப்தி தன்மையும் ஃப்ரஸ்ட்ரேஷனும் ஒரு அன்ஹாப்பினஸும் நமக்குள்ள அதிகமாகும் போது தான் நம்ம உண்மையான ஹாப்பினஸ் எதுன்னு தேட ஆரம்பிக்கும் போது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி வருவாங்க. அதனால அதுதான் ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன். அதனால எல்லாருமே அப்படி இல்லையே அப்படின்னா, நான் அன்ஹாப்பியா இருக்கிறேங்கிறது கூட அவங்க தெரிஞ்சுக்காத அளவுக்கு அதுல மந்தமா உள்ள மூழ்கி இருக்கிறாங்க. அதனால அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. குழப்பற கிரியேஷன் எதுக்கு? எனிவே வி ஆர் கோயிங் டு நெகேட் இல்லையா? ஒரு சாதனா மூலம் பின்னாடி இந்த நாலேஜ் வரைச்சு நம்ம அதை வந்து நேர்த்தி தான் பண்ண போறோம். அப்படி இருக்கும் போது எதுக்கு இந்த கிரியேஷன்? அதுலயே நிறைய இன்இக்வாலிட்டி இருக்குல்ல, ஹேண்டிகேப்ட் இருக்காங்க, பிளைண்ட் இருக்காங்க. எதனால இது? துணியை வாஷ் பண்றோம், நாம அதுல வாஷிங் லிக்விட் போடுறோம். எதுக்கு அது? அந்த லிக்விடுங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு மெட்டீரியல். அது ஆட் ஆகும்போது இதுல இருக்கக்கூடிய இன்டர்னலா இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கான எக்ஸ்டர்னலா ஒரு மெட்டீரியல் ஆட் பண்றோம். வெள்ளியெல்லாம் பாலிஷ் பண்ணுவாங்க, ஆசிட்ல போட்டு எடுத்து வெள்ளியை வந்து தேய்ச்சாங்கன்னா அது பாலிஷ்ட் ஆகி வரும். ஆசிட் ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்தது, புரியுதுங்களா? ஆனா அது வெள்ளி அதுல போடும்போது வெள்ளியில இருக்கக்கூடிய அழுக்கு அந்த நச்சுத்தன்மையோட முள்ளால் எடுக்கிறது, அழுக்காக எடுக்கிறது. அதனாலதான் அந்த காலத்துல ஒன்னாங்க துணி துவைக்கும் போது ஏதோ ஒரு இது மண்ணை போடுவாங்க, மண்ணு போட்டு இது பண்ணி அதுல இருந்து அழுக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த சிருஷ்டிங்கிறது துக்ககரமானதுதான். ஆனா இந்த ஆத்மாவாகிய ஜீவனாக எனக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கை எடுக்கணும்னா இன்னொரு அழுக்கை வச்சுதான் எடுக்க முடியும். சோ சிருஷ்டிங்கிறது வந்து நம்ம அஞ்ஞானத்துல இருந்து நீக்குவதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு எக்ஸ்டர்னல் மெட்டீரியல். அதுல ஒரு தாற்பயம் இல்லை. சிருஷ்டியோடைய ஆரிஜின், சிருஷ்டி ஏன் உருவானது, அது ஏன் இப்படி இருக்கு, அது அப்படி இருக்குன்னு பார்த்தா அது ஒரு அனாதி. அது எவ்வளவு மீனிங் நம்ம கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாலும் அது போய் எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கும். அவஸ்தான்ற அந்த அவஸ்தைக்கு போயிடும். அதனால அதனோட பர்பஸ் எதுக்கு? என்னோட இக்னரன்ஸ் எடுக்கிறதுக்கு தான். அதை எடுத்துட்டா போதும், அது எப்படி இருந்தா என்ன, இல்லாட்டி என்னன்னு நம்ம அதை ஒதுக்கி வச்சிட வேண்டியது. வள்ளலார், சாய்பாபா இவங்கெல்லாம் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க இல்லையா? பட் ஆல் ஆஃப் அ சடன் அவங்களுக்கு ஒரு சக்தி வந்திருக்கு, ஒரு ஞானம் வந்து அவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ சரீரம் கடந்த நிலையில கூட தே ஆர் ஹெல்பிங் பீப்புள். ஸோ அது எதனால நம்மளும் இந்த ஸ்டேஜுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டா? மத்தவங்க என்ன ஸ்டேஜ்ல அவங்க எப்படி எக்ஸ்பிரஷன் வந்து பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. எக்ஸ்பிரஷன் ஆஃப் த என்லைட்டன் மாஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்க என்லைட்டனான்னு நம்ம என்ஷூர் பண்ணணும். அதுக்கு நமக்கு இன்டெலிஜென்ஸ் வேணும். சப்போஸ் நீங்க சொல்லக்கூடிய நிறைய மாஸ்டர்ஸ் இருந்தா ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அவங்களுடைய சரீரம், அவங்களுடைய மன அமைப்பு, அவங்களுடைய வாசனைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸ்பிரஷன் இருக்குது. அது கம்ப்ளீட்டா வந்து அது உபாதி, புரியுதுங்களா? உபாதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் இருக்கு. அவங்க மன அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய செயல்பாடு. ரமண மகரிஷி ஒரு மாதிரி செயல்படுறாரு, ராமகிருஷ்ணர் ஒரு மாதிரி செயல்படுறாரு, விவேகானந்தர் ஒரு மாதிரி செயல்படுறாரு.
புரியுதுங்களா? சேஷாத்திரி சுவாமிகள் ஒருத்தர் ஒரு மாதிரி செயல்படுற, நிறைய மகான்கள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி வள்ளலார் ஒரு மாதிரி செயல்படுறாரு. ஞானம் என்ற அந்த சத்தியம் கான்சியஸ்னஸ்ங்கிறது ஒண்ணுதான். பட் அது என்ன டூலை பயன்படுத்தி எக்ஸ்பிரஸ் ஆகுது. இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பேசிட்டு இருக்கேன்னா இது இந்த டூல் எப்படி டிசைன் ஆயிருக்கோ இதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பிரஸ் ஆகுது. எனக்கு சைனீஸ் தெரியாது, சைனீஸ்ல பேசுங்கன்னா வராது. இந்த டூலுக்கு என்ன ஒரு மெமரி இருக்கோ அந்த மெமரி வழியா தான் அது எக்ஸ்பிரஸ் ஆக முடியும். இப்ப மேபி இங்க இருக்கிறவங்க இல்ல வேற யாரோ அவங்களுக்கு அந்த என்ன டூல் வழியா அந்த ஏர் வெளியே வருதோ அது எந்த அளவுக்கு அதனுடைய தன்மை இருக்கோ அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. சில பேர் ரொம்ப கருணையா இருக்கிறாங்க, சில பேருக்கு சில சித்திகள் இருக்கு, சில பேர் பேசுறாங்க, சில பேர் பேசுறதே இல்லை, சில பேர் சொசைட்டிக்கு நிறைய செய்யறாங்க, சில பேர் செய்யறது இல்லை, சில பேர் கான்ட்ரவர்சியா இருக்காங்க, சில பேர் கான்ட்ரவர்சியா இல்லாம இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து சரீரமும் மனமும் அவங்களுடைய வாசனைகள் சம்பந்தப்பட்டதே தவிர அதுக்கும் ஆத்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதுக்கும் அவங்க வந்து வேற நீங்க அதை பத்தி எந்த குழப்பமும் பண்ணிக்காதீங்க. அதாவது அவங்களுடைய இப்ப பெரியவர் இருக்காரு, நம்ம பெரியவாள், அவருடைய வாசனை, அவருடைய சரீரம், அவருடைய இது வேற, அவருக்கு அடுத்து இருக்கிறவருடைய இது வேற. புரியுதா இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்களுடைய மாஸ்டர்ஸ், அவங்கவுங்களுடைய சரீரம், மனம், உடல் அது எப்படி பின்னப்பட்டிருக்கோ படைக்கப்பட்டிருக்கோ அதுக்கேத்த மாதிரி அதன் வழியாக அந்த புல்லாங்களுடைய ஹோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுல காற்று வெளியே வருவது போல மாறுபட்டு கொண்டுதான் இருக்கும். அதனால எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு இல்லை. அதே மாதிரி நாம அடைய வேண்டும்னா அவங்க பண்ணக்கூடிய செயல் மாதிரி அடைய வேணும்னு நினைக்காதீங்க. அவர்கள் எந்த நிலை, அதாவது அவர்கள் தன்னை வந்து செல்ஃப் ரியலைசேஷன் ஆத்மா அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணியிருக்காங்களா அந்த ரியலைசேஷன் எனக்குள்ள நடக்கும். எனக்குள்ள நடந்தாலும் உங்களுக்குள்ள இப்ப இருக்கிறவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள நடந்தாலும் உங்க பாடி அண்ட் மைண்டு வாசனை எப்படி டிசைனா இருக்கோ அப்படிதான் எக்ஸ்பிரஸ் ஆகும். நீங்க ஓவர் நைட்ல அப்படியே யூட்டர்ன் அடிச்சு அப்படியே நீங்க வந்து வேற மாதிரிலாம் மாறிடுவேன்லாம் நினைக்காதீங்க. அந்த கற்பனைக்குள்ள போகாதீங்க. கற்பனை ஞானம் வேற, யதார்த்த ஞானம் வேற. நம்ம நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை படிச்சு அங்கங்க கேட்டு ஏகப்பட்ட ஃபேண்டசியை உள்ள வாங்கி வச்சிருக்கிறோம். அந்த ஃபேண்டசிக்கும் ரியாலிட்டிக்கும் சம்பந்தமே கிடையாது. ரியாலிட்டி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஃபேண்டசி. இன்னைக்கு வந்து ஒரு சாதகனுக்கு இருக்கக்கூடிய டேஞ்சர் என்னன்னா ஸ்பிரிச்சுவல் எங்கெங்கயோ போய் எல்லாத்தையும் கேட்டு ஏகப்பட்ட ஃபேண்டசி வச்சுக்கிறதுனால, அதனால அவன் மனம் கற்பனை பண்ணிக்கிறதுனால யதார்த்த ஆன்மீகத்துக்குள்ள யதார்த்தத்தோட ரியாலிட்டிக்கு வர்றதே இல்லை, ரியாலிட்டியே தெரியறது இல்லை. அப்புறம் அவன் கற்பனையா பண்ண கல்பனால வந்து அதே மாதிரி அடையணும், அதே மாதிரி கிடைக்கணும்னு போயிட்டே இருந்தா அது எங்க போறது? அது என்னால உருவாக்கப்பட்ட கற்பனை, அந்த கற்பனை எப்ப நிறைவேறும்? அது ஒரே மாதிரி ஒரே கற்பனைவா இருந்தாலும் பரவாயில்ல, அது அப்டேட் ஆகிட்டே வேற போயிட்டு இருக்குல்ல. அதனால நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் ஆகிறதுக்கு என்னவோ நீங்க உங்களை வந்து அகம் அதுவாக இருக்கிறேன் என்ற அந்த தெளிவு இருந்தா போதும். அது எப்படி வேணாலும் எக்ஸ்பிரஸ் ஆகலாம், எக்ஸ்பிரஸ் ஆகாம கூட இருக்கலாம், தப்பு இல்லை. அது குருஜி, எனக்கு இப்ப எல்லாரும் சுகம் சுகம் சொல்றாங்க. பட் இதுல விசாரம் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குதுன்னா, சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் எந்த சேஞ்சும் இல்லாத மாதிரிதான் ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி இருக்கு. சோ அப்போ இது வந்து இதுவும் சுகத்தை நோக்கி தானே போற மாதிரி ஒரு இது எடுத்துக்கலாம். நாம் இப்ப வந்து சுகம்னா நல்லா சந்தோஷமா இருக்கும்ன்ற மாதிரி எல்லாம் நான் நினைச்சுக்க வேண்டாம் இல்லையா? நம்ம மனசு வந்து சாந்தமா இருக்கிறது கூட ஒரு சுகம் தானே. சாந்தமா இருக்கிறது தான் அமைதி, மன அமைதின்னு சொல்றோம், மன சமாதானம்னு சொல்றோம். அப்ப என்னது? மனம் சலனமற்ற நிலையில் இருத்தல், குழப்பம் இல்லாத நிலையில் இருத்தல், எண்ண சலனங்களோடு மாட்டிக்கொள்ளாமல் தெளிவான ஒரு அது நந்துதல் என்றுதான் குறைதல், நந்தாதது என்பதுதான் ஆனந்தம்னு சொல்றோம். குறைவில்லாது எப்பொழுதும் ஒரே நிலையில் இருப்பதுதான் நாம நிலையான சுகம்னு சொல்றோம். திடீர்னு ஒரு பொருளை சாப்பிடும் போது பீக் ஆஃப் எனர்ஜி போகுது, திடீர்னு டிப்ரெஷன் ஆகுது, இதெல்லாம் வந்து ஸ்பைக் மாதிரி அப் அண்ட் டவுன் ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம ஆனந்தம்னு சொல்ல, நம்மளால எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தெளிவு, அந்த தெளிவுல இருக்கக்கூடிய அமைதி, அந்த அமைதி எதனாலையும் என்னிடமிருந்து எடுக்கப்பட முடியாது. அது அப்சல்யூட் பர்மனன்ட் ஸ்டேபிளான ஒரு பிளிஸ்ஃபுல்னஸ். அது குறைவில்லாத ஒரே ஸ்டேபிளா எப்பொழுதும் இருக்குது. அது வெளியில இருக்கக்கூடிய நபர்களினாலோ வஸ்துக்களினாலோ எதனாலையோ என்னிடமிருந்து எடுக்க முடியாது. அப்படிங்கிறதான் நம்ம என்ன சொல்றோம்? நித்திய சுகம்னு சொல்றோம். ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறதே நம்ம வந்து அந்த அல்டிமேட் சுகத்தை நோக்கி தான் போறதுக்கு தான் வரும். ஆனா ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்த பிறந்தான் நான் வந்து நிறைய ஒரு சேட்னஸ், ஒரு கில்ட்டினஸ் அதெல்லாம் எனக்கு வருது. கண்டிப்பா வரும், அதிகமா வரும். அதிகமா வருதுன்னா நல்லது. லட்சுமி வரணும் வந்த அது வந்து அதிகமா வருதுன்னு நினைக்காதீங்க, அது எப்பயுமே இருக்குது. இப்ப நான் அதை நல்ல தெளிவா அதை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு விழிப்புணர்வு அதிகமாகுது.
ஸோ நான் நிறைய துக்கப்படுறேன், நான் நிறைய கன்ஃபியூஸா இருக்கிறேன். ஸோ யூ ஆர் அப்சர்விங் யுவர் செல்ஃப் மோர் கிளியர்லி அண்ட் அவேர்னஸ்லி கம்பேர்ட் டு பிஃபோர். பிஃபோர் ஐ வாட் ignorance, I was in too much to the emotions, so I'm not witnessing myself. When I enter into the spirituality or I'm learning these are the things, இதெல்லாம் உள்ள போகும்போது எனக்கு ஒரு விழிப்புணர்வும் ஒரு தெளிவும் அதிகமாகிறதுனால எனக்குள்ள என்ன நடக்குது, என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கும் போது நடக்கிறது தான் இப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயம். அது அதிகமாகலாம் ஆகல, நீங்க நல்லா தெளிவா பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, அதனால சுத்தி நடக்கிற விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது, அதனால அது அதிகமா துக்கமா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. முன்ன நமக்கு அந்த தெளிவு இருக்காது, அதோடய ஓடிக்கிட்டு இருப்போம். இப்ப கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் அதுல இருந்து விலகி நின்று பார்க்கக்கூடிய ஒரு விவேகம் வந்திருக்கும், அவ்வளவுதான். அதனால தெரியுது, நம்ம அந்த தெரியறது தான் நீங்க அதிகமா துக்கமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஈவன் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்ததுக்கு அப்புறம் சின்ன துக்கம் கூட பெரிய துக்கமா தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இக்னரன்ஸ்ல இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இக்னரன்ஸ்ல நமக்கு என்ன துக்கம் வந்தாலும் என்ன அடி அடிச்சாலும் இன்னும் எப்படி சுகத்தை தேடி போறதுன்னு தான் ஒரு வேகம் இருக்குமே தவிர, எப்படி எரும மாடு என்னதான் பண்ணாலும் அது மாதிரி ஓடுற மாதிரி இருக்கும். இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். நல்லா புரிஞ்சுங்க. அஞ்ஞானத்துல இருக்கும்போது நமக்கு எதுவுமே தேவையில்லை. மந்தத்துல இருக்கும்போது எப்படியோ வாழ்ந்துக்கலாம். புத்தி வந்தாதான் பிரச்சனை. ஏன்னா நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியுது, எது தர்மம் எது அதர்மம் தெரியுது. நம்ம எல்லாரும் கேக்குறாங்களா, அதர்மம் பண்றவங்களாம் நல்லா இருக்காரான்னு. அவன் இக்னரன்ஸ்ல இருக்கிறான், அவன் நல்ல கெட்டதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சு பண்றான், பின்னாடி அனுபவிப்பாங்கிறது அது அடுத்த விஷயம். நமக்கு புத்தி இருக்குது, தெளிவு இருக்குது, அதனால இது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுங்கும் போதும் பிரச்சனை வருது. புரியுதுங்களா? அப்ப நமக்கு இப்ப மதில் மேல் போன மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. யூ ஹாவ் டு கோ டு த அல்டிமேட், நித்திய சுகத்தை நோக்கி தான் நீங்க போகணும். அது வரைக்கும் கிடைக்கிற எந்த சுகமும் நமக்கு முழுமையான திருப்தியை கொடுக்காதுன்னு நமக்கு முன்னாடி தெரியாது, இப்ப தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்த அறிவு வந்துருச்சு. அப்ப இந்த அறிவு அந்த நிலையான சுகத்தை நோக்கி நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் இதை உங்களை இப்ப கிடைக்கிறது எது மேலையும் உங்களுக்கு ஒரு என்ன சொல்லும், ஒரு அதிருப்தி தன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த அதிருப்தி தன்மை தான் ட்ரிகரிங் ஃபோர்ஸ் டு கோ டு த அல்டிமேட் ரீச். நமக்கு இந்த லைஃப்ல இருக்க ஃப்ரஸ்ட்ரேஷனும் ஒரு இதுவும் தான் நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த நோக்கத்துக்கு நம்மளை தள்ளுது. அது இறைவனுடைய லீலா. இது இப்படிதான் அவன் டிசைன் பண்ணியிருக்கான். ஏன்னா நம்மளாம் ரொம்ப மந்தத்தன்மைன்னு அவனுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்குது. அதனால இவங்களை எப்படி நவுத்துனா இந்த அம்மிக்கல் நவுறுன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கான். நம்ம புண்ணியம் பண்றோம். சில இது சுகம் போகத்துக்கு நம்மள தள்ளுறது, சில இது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு தள்ளுறது. ஆனா ஈஸ்வரன் தான் எல்லாமே. அவன் ஆடுற பொம்மை மாதிரிதான் நம்ம இருக்கோம். அப்படிங்கும் போது ஏன் சுகபோகத்துக்கு அனுப்பணும்? டைரக்டா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கே அனுப்பலாம்ல, புண்ணியத்தை வச்சு. எல்லாருக்குமே ஸ்பிரிச்சுவாலிட்டி தேவையில்லை. இப்ப நம்ம இங்க இருக்கிறதுல பல பேருக்கு ஞானம் மோட்சம் அதெல்லாம் ஒருத்தங்க நம்ம என்னப்பா அர்ஜென்ட் என்ன? கடவுள் நம்ம முன்னாடி கேக்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும் பாருன்னு. எனக்கு இப்போ ஒரு 10 லட்ச ரூபா லோன் இருக்கு, அதை கிளியர் பண்ணணும், இமீடியட்டா அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. இல்லப்பா உனக்கு மோட்சம் தரேன், அதெல்லாம் அடுத்த வருஷம் வாங்க தரேன். இப்ப என்ன அர்ஜென்ட் எனக்கு? இப்ப எனக்கு இருக்கு இமீடியட்டான பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு எனக்கு என்ன வழியோ அதைத்தான் கடவுள்கிட்ட கேட்போமே தவிர, ஆஹா கடவுளே வந்துட்டீர்களே பிறவி இல்லாத பெருநிலை கொடுவோன்னு கேட்போம். மனிதன் அவ்வளோ புத்திசாலியா இருக்கிறவன் கேட்டுருவான். புத்திசாலியா எல்லாரும் என்ன பண்ணுவான்? விவேகம் இருக்கிறவன் கேட்டுருவான். நீ கிடைச்சா போதும். நீ அதான் கடோபநிஷத்துல இந்த நச்சிகேதனுடைய ஸ்டோரி படிங்க, ரொம்ப அருமையா இருக்கு. அவன் யமதர்மனோட ஒரு டிஸ்கஷன் வரும்போது யமதர்மன் யமதர்மன்ட்ட கேட்பான். அது ரொம்ப அருமையான ஸ்டோரி. நமக்கு டைம் இல்லாதனால ஷார்ட்டா நான் சொல்றேன், அப்புறம் போய் படிங்க. இங்க இருந்து போயிடறான் யமலோகத்துக்கு. யமன் இல்ல, யமன் வெயிட் பண்றான் 3 நாள். 3 நாள் கழிச்சு யமன் வராரு. ஓ என்னை தேடி யாரும் வரமாட்டாங்க, என்னை தேடி வந்திருக்கேன்னா நீ என்னோட விருந்தாளி அதித்தி தேவோபவ, அதனால 3 நாள் வெயிட் பண்ற உனக்கு 3 வரம் தரேன், நீ என்ன வேணுமோ கேளுன்னும் போது அவன் ஒன்னு எங்க 2 வேற விஷயத்துக்கு கேட்டு 3வது மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்பான். இப்போ மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது நான் சொல்ல மாட்டேன், அது எனக்கும் சிவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இது, நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இல்லை எனக்கு அதுதான் வேணும், அதை நீங்க சொல்லிதான் ஆகணும். அது கிடைச்சிச்சுன்னா இதுக்கு மேல அடையறதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் அந்த யமதர்மன் என்ன பண்ணுவார்னா, உனக்கு குதிரைகள் தரேன், பல உலோகங்களை தரேன், உனக்கு இன்னும் என்னென்ன வேணும், சப்த கன்னிகள் எதெல்லாம் அந்த உலகத்துல வேணுமோ எல்லாத்தையும் ஆசை காட்டுவார். அவன் எல்லா ஆசையும் தூக்கி போட்டு இதெல்லாத்த விட சிறந்தது நீங்க எனக்கு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற ஒண்ணு மரணத்துக்கு அப்பால் என்ன நடக்குதுங்கிறது. அப்ப அதை எல்லாத்த விட உயர்ந்தது இதுதான்றதுனால இதுதான் எனக்கு வேணும்னு அவன் சிரத்தையா விடாப்படியா வைராக்கியத்தோட எனக்கு மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்பான். யமதர்மர் உபதேசம் பண்ணிடுறா, அவன் ஞானம் அடைஞ்சிடறான். இப்ப இந்த இடத்துல அவனுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு இவன் எனக்கு மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு அந்த புத்தி அந்த குழந்தைக்கு சிறு வயதா இருந்தாலும் அவனுக்கு அந்த ஒரு வைராக்கியமும் விவேகமும் இருந்தனால அதை கேட்டான்.
10 பேரை நிக்க வச்சு நம்ம அதே யம தர்மத்துல கேட்டோம்னா இன்னொரு 5 வருஷம் வராதீங்க என் பக்கம், 10 வருஷம் கழிச்சு வாங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், என் பையன் பேரெல்லாம் பார்க்கணும், எனக்கு எல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு, கொஞ்ச நாள் 10 வருஷம் கழிச்சு வாங்க. இப்ப நீங்க அந்த பையனுக்கு தரான்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் இந்த பக்கம் தள்ளிடுங்க, நான் எனக்கு கொடுத்துருங்க, நான் வச்சுக்கிறேன், மோட்சம்லாம் அவனுக்கு கொடுத்துருங்க. அப்ப முன்னாடி நிக்கிற 10 பேர் அவனோட இன்டெலிஜென்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் நான் கேட்பான், அவனோட இன்டெலிஜென்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் பகவான் கொடுப்பாரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி எப்படி கொடுக்க முடியும்? இப்போ முன்னாடி இருக்கவனுடைய பாத்திரம், அவன் என்ன பாத்திரம் வச்சிருக்கான், அவன் என்ன சங்கல்பம் வச்சிருக்கான், அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தர் சுகத்தை கொடுக்குறாரு, ஒருத்தர் ஞானத்தை கொடுக்குறாரு, அவ்வளவுதான். இல்லையே நான் அப்படி கேட்கலையே, நான் கஷ்டத்தையே கேட்கலையே, இல்ல நான் இதெல்லாம் கேட்கவே இல்லையேன்னா இன்னும் நல்லா புரிஞ்சுங்க. நம்ம ரெஸ்டாரண்ட் போறோம், ஃபர்ஸ்ட் மெனு பாக்குறோம், ஆர்டர் பண்றோம், இட்லி, கொஞ்ச நேரத்துல இட்லி வேணாம் சப்பாத்தி, அவன் ஆர்டர் எடுத்துன்னு போய் அங்க கொடுத்துட்டான், அங்க ப்ரிப்பரேஷன் ஆயிட்டு இருக்கு, கொஞ்ச நேரத்துல சப்பாத்தி வேணாம் பரோட்டா, அதுவும் வேணாம் பன்னீர், இப்படி மாத்திக்கிட்டே இருக்கீங்க, 5 நிமிஷத்துல 10 ஆர்டர் மாத்திட்டீங்க. ஆனா அந்த ஆர்டர் எல்லாம் உள்ள போயிடுச்சு. கிச்சன்ல என்ன பண்றான், இட்லில இருந்து அவன் பண்ண ஆரம்பிச்சிடறான், கடைசியில எல்லா ஐட்டமும் மேம் ஒரு நல்லது கேட்கணும்னா பல தடங்கள் வந்துட்டு தான் இருக்கு பாருங்க. இருக்கீங்க குருஜி, தடங்கள் வரத்தான் செய்யும், அதுதான் ஆதி தெய்வீகம், இதுதான் ஆதி தெய்வீகம். என்ன பண்றது? எக்ஸ்ட்ரீமா இருக்கு தடங்கள் மேம், எக்ஸ்ட்ரீமான தடங்களா இருக்கு. இது என்ன பண்றது? வரதான் ஒரு செய்யும். தடவை வந்தா பரவாயில்ல, 10 தடவை வந்துடுச்சு. குருஜி நம்ம இல்ல கையில மேம், இல்ல இல்ல, நம்ம கையில மேம் இது குருஜி எதுவும் பண்ண முடியாது, இதுதான் ஆதி தெய்வீகம். அன்மியூட்ல இருக்காங்க. மேம் யாரு? உண்மையாவே என்ன இது பண்றது, நீங்க தெரிஞ்சுக்கணும். நினைக்கிற மாதிரிதான் நானும் நினைக்கிறேன். இங்கதான் ஹேத்வே இன்டர்நெட் வச்சிருக்கிறேன், வைஃபை தான் வச்சிருக்கிறேன், இது வரைக்கும் இந்த மாதிரி 4-5 வாட்டி எனக்கு வந்ததே கட்டானதே கிடையாது கிடையாது. கிளாஸ்ல எல்லாம். ஆமா. நான் இன்னைக்கு காலைல கூட தான் கிளாஸ் ஆத்மபோதம் எடுத்தேன், நாளைக்கு வேற அப்ப கிளாஸ் இருக்கு, நாங்கெல்லாம் கிளாஸ் எடுக்கதான் குருஜி செய்யறோம். நாங்கெல்லாம் ம்? குருஜி நாங்கெல்லாம் அவ்வளவு புண்ணிய ஆத்மாக்களா? அப்போ எங்க தெளிவாயிட்டீங்கன்னா என்ன பண்ணுதுன்னு மாயா டிஸ்டர்ப் பண்றான் போல இருக்கு, அவனை தான் கொஞ்சம் அவ்வளவு பார்க்கணும், புண்ணிய ஏன் இப்படி பண்ற? இல்ல ம்? ரொம்ப புண்ணிய ஆத்மாக்கள் நாங்கள், அதனாலதான் இவ்வளோ ஆண்டவன் வந்து தடுப்பு கொடுக்கலாம். வெரி குட், யுவர் அப்ரோச் இஸ் வெரி குட். நாங்க என்ன பாவம் பண்ணமோ தெரியல, இப்படி எல்லாம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுதே இது நினைக்காம, அவ்வளவு நாங்க ஈஸி நிறைய இல்ல போல புண்ணிய இருக்கு. ஆத்மாக்கள், நாங்க நிறைய புண்ணிய ஆத்மாக்கள், அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க பாருங்க, நல்ல அப்ரோச். சரி ஓகே, நான் அந்த கதையை முடிச்சிடுறேன். சோ அந்த மாதிரி இப்ப நம்ம வந்து தொடர்ந்து இப்ப ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நான் ஃபர்ஸ்ட் இட்லி தான் ஆர்டர் பண்ணேன், லாஸ்டா நான் வந்து என்னோட மெனு ஐட்டத்தை மாத்திட்டேங்கிறதுனால உள்ள மேனுஃபேக்சர் பண்றவன், அவன் சமைக்கிறவன் சமைச்சு பண்ணிட்டான், அவன் கொண்டு வந்து வச்சுதான் ஆகணும் டேபிள்ல, நீங்க அதுக்கு பே பண்ணி தான் ஆகணும், பிகாஸ் யூ ஆர்டர்டு. நீங்க எனக்கு வேணாம்னு சொல்ல முடியாது, நீங்க மாத்திக்கிட்டே இருக்கலாம், நீங்க மாத்துறதுனால உள்ள பண்ணிக்கிட்டே இருக்கிறத தூக்கி போட்டுற முடியுமா, இல்ல இது பண்ண முடியுமா? நாம என்ன செய்யறோம், கடவுள்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் மெனு கார்டு மாதிரி சங்கல்பத்தை பண்ணி ஆசையை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஐயோ இவன் இதை கேட்டானே அதை கேட்டானே, 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை கேட்டானே அது கேட்டானே, அவர் ஏகப்பட்ட ஆர்டர் நம்மகிட்ட இருந்து வாங்கி அதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு உண்டான சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாம் ரெடி ஆகும் போது நாம அப்டேட் பண்ணிக்கிட்டே போறோம் ஆசையை. கடைசியில நீங்க பன்னீர் ஆர்டர் பண்ணிக்கலாம், ஆரம்பத்துல இட்லி ஆர்டர் பண்ணது எங்க போகும், அது வந்துதான் தீரும். நீங்க சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் பில்லு பே பண்ணி தான் ஆகணும், யூ கேனாட் எஸ்கேப். கரெக்டா இல்லையா? சோ இப்ப நீங்க என்னைக்கோ ஆசைப்பட்டது இன்னைக்கு வந்தாலும் எல்லாமே நீங்க ஆசைப்பட்டதான் உங்க லைஃப்ல வரப்போகுது, வேற எதுவும் வரப்போறது இல்ல, அதை காஸ்மாஸ் ரெடி பண்ணி கொடுக்கதான் போகுது. நான் இதை கேட்கலையே, இதை நான் விரும்பலையே நினைச்சா கூட யூ ஆர்டர்ட் இட், நீங்க வேணுமோ வேணாமோ யூ ஹேவ் டு அண்டர்கோ இட், நீங்க அதை அனுபவிச்சு தான் ஆகணும், அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு உண்டான பலனை நீங்க பே பண்ணி தான் ஆகணும், தப்பிக்க முடியாது. நமக்கு விவேகம் என்ன பண்ணணும்னா, நம்ம சும்மா தேவையில்லாம ஆர்டர் பண்ணக்கூடாது, இதுக்கு மேல ஆர்டர் பண்றதெல்லாம் குறைச்சிடணும். இப்ப நம்ம ஆர்டர் பண்ணதான் நமக்கு வந்து இருக்குது, அதை ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது, வருவதை ஏத்துக்குவோம், இதுக்கு மேல நம்ம புத்திசாலித்தனமா வாழ்க்கையை நடத்துவோம் அப்படிங்கிற விவேகத்தை தான் வளர்த்துக்க முடியும். கடவுளை போய் நம்ம என்ன பண்ண முடியும், கர்ம பல தாதா அவரு, நம்ம செய்யற கர்மத்துக்கு பலனை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அவருக்கு இருக்கு, அவர் வேணும் மத்தவங்க பலனை கொண்டு வந்து நம்ம கொடுக்க போறது இல்ல, புரியுதா இல்லைங்களா? உங்க பலனை தான் உங்களுக்கு கொடுக்க போறாரு, உங்களுக்கு எது வரணும்னு இருக்கோ அதுதான் வரும், அடுத்தவனுக்கு வர்றது உங்களுக்கு எப்படி வரும், வரவே வராது. உங்க ஆன்மீக பாதையில உங்களுக்கு நடந்த அனுபவம் என்ன, அதுக்கப்புறம் நீங்க எங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ். இது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா, அது போறதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போ வந்து அந்த பாதையில போறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எப்படி நம்ம ஏன்னா இந்த இதுல இப்ப பிறந்த இதுல இனிமே
இப்ப எங்களுக்கெல்லாம் வயசாயிடுத்து. இதுக்கு மேல இவ்வளவு சீக்கிரமா நாங்க எங்களால அத வந்து இது பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அப்ப எது கொஞ்சமாவது ஒரு நல்ல இது வழியில போகணும்னா நாங்க என்ன பண்ணலாம்? அதுக்கு எப்படி என்ன சொல்லுங்க? உங்களோட இது என்ன அதுல? வயசாயிடுச்சுன்னா இதெல்லாம் சின்ன வயசுலயே நான் அதெல்லாம் கேட்டிருந்தேன்னா நேரம் விட்டுருப்போம் அப்படி. சின்ன வயசுல இருக்க பசங்களுக்கு கொண்டு போய் இதை கொடுங்க அப்படின்னா இந்த வயசுலயே அவங்களுக்கு எதுங்க ஆன்மீகம் ஞானம். சரி, மிடில் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம்னா ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குங்க. இதுல எப்படிங்க நான் தியானம் பண்றது, உட்கார்றது, இதை கேக்குது. எந்த ஏஜுங்க இது ஃபிட் ஆகும்னா லைஃப் ஒரு 70 வயசுக்கு மேல. சரி, அப்ப உட்காரலன்னா இப்பதான் பிபி, சுகரு, இடுப்பு வலி, மூட்டு வலி, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இதுல நான் என்னத்த போய் கேட்கறது? எப்பதான் நமக்கு தேவை? அதனால இதுக்கு ஏஜ் லிமிட் எல்லாம் கிடையாது. எப்போ ஒருத்தனுக்கு பசிக்குதோ அவனுக்கு உணவு தருவது போல நமக்கு எப்ப தேடுதல் வருதோ அந்த எந்த ஏஜா இருக்கலாம், அந்த பீயிங்களுடைய பொறுத்து நம்ம இதை வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா? என்னோட லைஃப்ல எனக்கு வந்து 21 வயசுல எனக்கு இது சார்ந்து அவங்க சிறு வயதுல இருந்து ஒரு இது இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது 20 வயசுக்கு மேலதான் ஏற்பட்டது. நான் சாதாரண ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்தது தான். அண்ணன் தம்பி ஒரு குடும்பம் தான். அப்படிதான் இருந்து வாழ்ந்தோம். படித்தேன், காலேஜ் படித்தேன், ஒர்க்குக்கு போனேன். சடனா அதுக்குள்ள பக்தி வந்து இருக்குது. ரொம்பலாம் சிறு வயதுல இருந்து ரொம்ப பக்திலாம் நினைக்காதீங்க. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் எப்படி இருப்பானோ அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆசா பாசங்கள் எல்லாமே இருந்ததுதான். ஒரு கட்டத்துல லைஃப் நம்மளை எல்லாத்தையுமே மாத்துது. அது நம்ம மீறி நமக்குள்ள வாழ்க்கையை கொண்டு போகுது. 20 வயசுலயே எனக்கு உடல் சார்ந்த சில தொந்தரவுகள் ஏற்பட்டு அது என்னுடைய அடுத்த கட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி டாக்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணும்போது எல்லாம் கொண்டு போய் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா அப்புறம் ஏன் என்னால என்ன எதுவுமே சாப்பிட முடியல, எதுவும் சாலிட் எடுத்துக்க முடியாது, பெட் ரிடன் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது லைஃப் மேல வச்சிருந்த கனவுகள், கற்பனைகள், நான் இப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படி அச்சீவ், இத்தனைக்கும் நான் கிளாஸ் டாப்பர் வேற, படிக்கணும்னு நிறைய ஆசைகள், இந்த மாதிரிலாம் இருந்து ஒரு கட்டத்துல அந்த நம்ம எதிர்பார்க்காம ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி லைஃப் ஒரு டர்மாயில் மாதிரி தூக்கி போடுச்சு. அப்பதான் நானே அப்படி படுத்துக்கிட்டு அந்த இடத்துல என்ன வாழ்க்கை, எதுக்கு வாழ்றோம், எங்க போறோம், என்ன நடக்குது, ஏன் நான் யாரு, பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, கடவுள் இருக்காரா இல்லையா, இருந்தாருன்னா ஏன் எனக்கு இவ்வளவு துக்கத்தை கொடுக்குறாரு, ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரு, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது, அப்ப இருக்கிற கடவுளை எல்லாம் தேடுறது, படிக்கிறது, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா, நான் இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து என்னால வெளியே வர்றதுக்கான வழி என்ன, அப்படி தேடும் போது நான் ரொம்ப ஒஸ்டான கண்டிஷன்ல என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்துல ரொம்ப இதா இருக்கும்போது இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழின்னு தேடிக்கிட்டே இருந்து அதுக்கும் வாய்ப்புகள் இல்லாம ஒரு ஹோப்லெஸ்ஸா தான் லைஃப் போச்சு. அப்படி இருக்கும் கட்டத்துலதான் நான் ஆன்மீகம் சார்ந்து பார்க்க ஆரம்பிச்சு நான் யாருங்கிற கேள்வி வந்து சரி இந்த பர்த் அவ்வளவுதான் போல இருக்கு, இன்னொரு பர்த் நல்லா எடுத்து அதுல நல்லா வாழலாம் போல, இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்த காலகட்டத்துல உறவுகள், பணம், சொந்தங்கள், உடல் இது எல்லாம் வந்து கைவிட்டதுன்னா என்னது, எல்லாம் இருக்காங்க பட் ஐ எம் நாட் ரெடி, நான் என்னால வாழ்றதுக்கான அந்த ஒரு ஹோப் இல்லாத போது இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஞானம் இது ஒண்ணுதான் வந்து என்னை வந்து திருப்பியும் ரீலீவ் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸையும் ஒரு ஹீலிங்கையும் ஒரு கொடுத்து என் வாழ்க்கையில மாற்றுதல் ஏற்பட்டுச்சு. நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன், இது பெரிய ஸ்டோரி. ஸோ அப்பம்போது அந்த நேரத்துல எனக்கு ஒரு புரிதல், 20 வயசா இருந்தாலும் நான் இதை தானே வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், பணம் தானே வாழ்க்கைன்னு நினைச்சேன், பணம் என்ன உடம்புக்கு சரி செய்வதற்கு செலவு பண்றாங்க, சரியாவலையே, நண்பர்கள் சொந்தங்கள்லாம் இருக்கிறாங்க, நான் இருக்கிற நிலையில இருந்து என்னால உயர்த்த முடியலையே, நமக்கு வந்து என்ன லைஃப் ஏது லைஃப்னு அப்பதான் கேள்விகள் வர ஆரம்பிச்சது. அப்பதான் லைஃபோட யதார்த்தம் உண்மை, இது எல்லாம் இருக்குது, இது எல்லாம் இருந்தாலும் எனக்குள்ள நிம்மதி வந்து இதனால கொடுக்கப்படுவது இல்லை, எனக்குள்ள மன அமைதி பணத்தினாலேயோ உறவுகள்னாலேயோ சுத்தி இருக்கிற எல்லாம் இருந்தாலும் அது எனக்குள்ள வரல, நான் எதெல்லாம் எனக்கு ஒரு லைஃப்னு நினைச்சேனோ அது எதுவுமே அந்த நேரத்துல ஹெல்ப் பண்ண முடியல, அப்ப எது உண்மை எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தேட ஆரம்பிச்சு அப்பதான் வந்து நான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள முழுமையா என்னை என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு, 22 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ அப்படியே டிராவல் பண்ணி நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் போயாச்சு, இப்போ இருக்கிற பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாத்துக்கூடையும் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன், பழகியிருக்கேன், அவங்களோட வாழ்ந்திருக்கேன், எல்லா ப்ளஸ்ஸையும் பார்த்துருக்கோம், மைனஸையும் பார்த்துருக்கோம். ஸோ என்ன சொல்றது, லைஃபோடைய எதுவும் இல்லாம பரிவிராஜகமா பிக்ஷை எடுத்தும் வாழ்ந்துருக்கிறோம், பாத யாத்திரை நிறைய பண்ணியிருக்கோம், சில ஆர்கனைசேஷன்ல நல்லா
லக்ஸூரியான இதுலயும் இருந்திருக்கோம். வெளி உலகம் சார்ந்த எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு இறைவன் வந்து அனுபவப்படுத்திட்டாரு. அதை அனுபவப்படுத்திட்டே வரும்போது ஒரு கட்டத்துல வந்து நம்ம ஞானம் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வரும்பொழுது அதையும் நம்ம என்னைக்கு பக்குவப்பட்டு வரும்பொழுது அது ஒரு கட்டத்துல ஒரு தெளிவு நமக்குள்ள ஏற்படுத்தினாரு. அந்த தெளிவுக்கு அப்புறம் நான் 2016-17 அப்புறம் நான் நார்த்ல தான் இருந்தேன். அப்புறம் தான் வந்து சவுத்துக்கு 2018 வந்து 19 சென்னை வந்து 4-5 19 எனது 6 இயர்ஸ் தான் வந்து. இப்போ சென்னையில நான் வந்து ஒரு வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், யாரும் கிடையாது. நானே சமைச்சுக்குவேன், நானே எனக்கு தேவையானது பண்ணிக்குவேன். இப்போ டிவோட்டிங்ஸ் தான் நம்மளை இங்கே சேர்த்து இங்கே உட்கார வச்சிருக்காங்க. அவங்க தான் வீட்டுக்கு தேவையானது சாப்பாடு எல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஐம் நாட் ஏர்னிங் எனிதிங். பட் ரியல் லைஃப் போயிட்டு இருக்கு. இறைவனை முழு திருப்தியா ஆனந்தமா ஹாப்பியா இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச 4 விஷயத்த சொல்லி கொடுக்குறேன். கேட்குறவங்களுக்கு மாற்றம் வந்தால் சந்தோஷம். இந்த மாதிரி கிரந்தங்கள், இந்த மாதிரி ஞான கருத்துக்களும் சொல்றேன். பேசிக்கான லைஃப்பை வாழ்றதுக்கு உண்டான லைஃப் சயின்ஸ்க்கு உண்டான அடிப்படையான விவகாரத்தை எப்படி நிம்மதியா வச்சுக்கிறதுக்கான வழியும் நம்ம டீச் பண்றோம். ஸோ இதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது. ஒவ்வொன்றா ஆர்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா டைரக்டா அவங்க நமக்கு அந்த அவங்க கிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு பிரச்சனை கொடுக்க கூடாது கடவுள் அப்படி மாதிரி கேட்டாங்க. இது எந்த ப்ரொபோசல்ல எப்படி நடக்குது? அதாவது மைண்ட்னா என்ன, எமோஷன்ஸ்னா என்ன, இப்போ எமோஷன்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, மைண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி நமக்கு டிசைர் இப்போ எப்படி ஃபார்ம் ஆனது சொன்னோம். அதுக்கப்புறம் சம்ஸ்காரம்னா என்ன, வாசனைன்னா என்ன, எந்த சம்ஸ்காரம் எப்போ எந்த வாசனையில நம்மளை எப்படி ட்ரிகர் பண்ணுது, இது எப்படிலாம் ஒர்க் பண்ணுது, அடிப்படையில மனம் எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியணும். எமோஷன்ஸ் எப்படி நமக்குள்ள ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியணும். இதை 2 பேலன்ஸ் பண்ணோம்னாலே விவகாரத்துல ஓரளவுக்கு இன்டெலிஜென்ஸ் வரும், அமைதி வரும். இதுல இருந்து தான் அந்த விவேகம் சொன்ன மாதிரி இதுல இருந்து தான் நம்ம ஃபர்தரா நமக்குள்ள ஞான தேடுதலுக்குள்ள டீப்பா போகணும். அடிப்படையை நம்ம சரி பண்ணாம என்னதான் மேற்கொண்டு பில்டிங் கட்டினாலும் வேலைக்கு ஆகாது. ஸோ பேசிக்கா நம்மளுடைய மைண்ட் அண்ட் எமோஷன்ஸை வந்து ஒரு ஸ்டேபிள் பண்றதுக்கு மனதை கட்டுப்பாடு கொண்டு வர்றதுக்கு தான் அடிப்படையை நம்ம ஒர்க் பண்ணணும். அது வந்து இந்த மாதிரி இது கேட்கறது மட்டும் பத்தாது. நீங்க இந்த கிரந்தத்தை கேட்கறது மட்டும் பத்தாது, உங்க லைஃப்ல அப்ளை பண்ணணும். அப்ளைடு சயின்ஸ்னு ஒன்று இருக்கு. தியரட்டிக்கல் சயின்ஸ் வேற, அப்ளைடு சயின்ஸ் வேற. இப்போ நீங்க தியரட்டிக்கல் சயின்ஸா கேட்கறத அப்ளை பண்ற மெத்தட் வேற மாதிரி. எப்படி அப்ளை பண்றதுன்னு அதை கத்துக்கணும். அதை கத்துக்க அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண மாற்றங்கள் கண்டிப்பா வரும். இப்போ இந்த தத்துவபோதம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறப்போ இனிஷியலி எனக்கு ரொம்ப நல்ல ப்ராக்ரஸ் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனா ஒரு பாயிண்ட்ல எப்போ பக்தி பத்தி பேச ஆரம்பிச்சாங்களோ அப்போ எனக்கு வந்து என்னோட ப்ராக்ரஸ் நின்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ நான் வந்து ஏத்திஸ்டா ஒரு நாஸ்திகவாதியா இருந்து ஞான மார்க்கம் கண்டுபிடிச்சு வந்த அதுதான் என்னோட பாத். ஆக்சுவலா நான் உங்களோட கிளாஸ்க்கு வந்திருக்கேன். அந்த தியானம் கிளாஸ் வந்திருக்கிறப்போ நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் அன்னைக்கு, காட்னா இட் இஸ் எவ்ரிதிங் அண்ட் நத்திங். எது உங்களுக்கு புரியாத தன்மை இருக்கிறதோ அதுதான் கடவுள் அப்படின்னு. அது என்ன ஒரு 5 வருஷம் இருக்கும் நான் வந்து, ஆனா அது எனக்கு மறக்கவே இல்லை. அதனாலதான் நான் அதுக்குள்ள இந்த மார்க்கத்துக்குள்ள வந்தேன். சோ இங்கேயும் வந்து பக்தி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னால அதை உருவ வழிபாடா பார்க்க முடியல. ஒரு கடவுளை ஒரு கிருஷ்ணராவோ ராமராவோ பார்த்து ப்ரே பண்ண முடியல, பக்தி இருக்க முடியல. சோ அது எப்படி வளர்த்துக்க? சரி, பக்தி வரலன்னா என்ன, உங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ணுங்க. பக்தி வந்துதான் அதுல போகுதான் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. பக்தி வர்றவங்களுக்கு பக்தி பண்ணட்டும், யோகம் வர்றவங்களுக்கு யோகம் பண்ணட்டும், தியானம் வர்றவங்களுக்கு தியானம் பண்ணட்டும், விசாரம் பண்றவங்க விசாரம் பண்ணட்டும். எனக்கு என்ன சுபாவத்துல வந்து எது இயல்பு தன்மையா வருதோ அந்த பாதையில இன்னும் முயற்சி பண்ணி உங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. மனதை சமநிலைப்படுத்துவதற்கு, மனதை தயார்படுத்துவதற்கு, சத்துவகுணத்துல வைத்துக் கொள்வதற்கு ஞானம், அதாவது ஒரு மிரர் இருக்குன்னா மிரர் ஒரு டஸ்டியா இருக்கு, அதுல வந்து எந்த ரிஃப்ளெக்ஷனும் வர முடியாது. மிரரை வந்து கிளீன் பண்ணாதான் அதுல சூரியனோட ரிஃப்ளெக்ஷனோ ஏதோ ஒன்று பார்த்து பிரதிபலிக்க முடியும். அப்படி இருக்கிறது நம்ம அந்த கரணம் அசுத்த தன்மையில இருக்கும் பொழுது அதை சுத்தப்படுத்தணும். அதை சுத்தப்படுத்துறதுக்கு உண்டான வழிதான் கர்மம், பக்தி, யோகம், தியானம். இதெல்லாம் ஆக்ஷன்ஸ், செயல். கர்மம் எப்பயுமே எந்த கர்மமும் நேரடியா ஞானத்தை கொண்டு போக முடியாது, புரியுதுங்களா? கர்மம் பலனை கொடுக்கும். அது என்ன பலம்? சித்த சுத்தி, சித்த ஏகாகிரகம், புரியுதுங்களா? அப்ப எனக்கு வந்து என்னோட சித்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு, என் சித்தத்தை மனதை அமைதிப்படுத்தி தெளிவு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கு எந்த பாதை சரியோ அந்த பாதையை நீங்க எடுங்க, அதுல சின்சியரா போங்க, அதுல பண்ணுங்க. வெறும் பக்தியில மட்டும்தான் கிடைக்கும்னு கிருஷ்ணர் சொல்லலையே. அப்படி இருந்தா அவர் எதுக்கு 18 அத்தியாயம் கொடுக்க போறாரு? எதுக்கு சாங்கியம் கொடுக்குறாரு? சாங்கியத்தோட தன்மை வேற, கர்மத்தோட தன்மை வேற.
அவர் ஏன் சன்னியாச யோகத்தை சொல்றாரு? அவர் ஏகப்பட்ட வழி சொல்லியிருக்காரு. எனக்கு எந்த வழியை சூஸ் பண்ணி அந்த வழியில போய் உங்க மனதையும் உங்களுடைய ஸ்டேபிள் பண்ணுங்க. அதுல இருந்து அல்டிமேட்டா ரியலைஸ் பண்றதுக்கு உண்டான முயற்சி பண்ணுங்க. அதுல எந்த ஒரு கொஸ்டினும் இல்லையே, தவறு இல்லையே. எல்லாம் வழிகள் தான், ஒவ்வொன்றும் வழி. ஒரு கோயிலுக்கு போனா 4 வழி இருக்குது. ஒன்று 20 ரூபா வழி, பொது தரிசனம், 50 தரிசனம்னு. எல்லாம் போய் கர்ப்பதந்திரம் முன்னாடி போய் நிக்கதான் போகுது. புரியுதுங்களா? நீங்க கர்மமா இருந்தாலும், யோகமா இருந்தாலும், தியானமா இருந்தாலும், அல்லது வேற என்ன மார்க்கமா இருந்தாலும், இந்த மார்க்கம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் ஒரு இடத்துல நிற்கும், கம்பைன்ட் ஆகும். அந்த பாயிண்ட்ல இருந்துதான் ஞானம் ஸ்டார்ட் ஆகுது. புரியுதுங்களா? அது ஸ்டார்ட் ஆகுதுன்னு கூட சொல்ல முடியாது. அது முடிகிற இடத்துல ஞானமா இருக்கும். ஞானத்துல இருந்து நெக்ஸ்ட் பகவானுடைய தரிசனம்ன்ற மாதிரி ஆத்ம தரிசனம் நமக்குள்ள ஏற்பட போகுது. ஆனா இந்த ஞானம் மாறுறதுக்கும் ஞானத்துக்கும் நமக்கு வர்றதுக்கு முன்னாடி மனம் அமைதி ஆகிறதுக்கு, செம்மை ஆகிறதுக்கு, சமம் ஆகிறதுக்கு, சமம் படிச்சோம்ல, மனோ நிகிரக, சமம், தமம், உபரமக, இதெல்லாம் சாதன சதிஷ்டம் ரெடி ஆகிறதுக்கு நமக்கு கர்ம யோகமும் தேவை, பக்தி யோகமும் தேவை. வேற எந்த வழிகள் இருக்கோ, எந்த வழி நமக்கு சூட் ஆகுதோ அந்த வழியில உங்க மனதை தயார்படுத்திக்குங்க. தயார்படுத்தினதுக்கு அப்புறம் அல்டிமேட்டா நம்ம ஞானத்தை ரியலைஸ் பண்ணுவோம். ஏன்னா நான் மோர் லாஜிக்கல் அப்படின்னா நமக்கு அது வராது. மோர் எமோஷனலா இருக்கவங்களுக்கு அது வரும். அதனாலதானே பகவான் இருக்கிறவங்க எல்லா மனதுக்கு ஏத்த மாதிரி சொல்லணும் தானே 18 அத்தியாயத்துல 18 விதமா சொல்லியிருக்காரு. வெவ்வேறு பலாயிரக்கணக்கான விதமா சொல்லியிருக்காரு. அதுல ஏன் எல்லா விதமான மனதுக்கும் அந்தந்த மனதோட டிசைனுக்கு ஏத்த மாதிரி அதனுடைய பர்செப்ஷனுக்கு தான் அவரு அப்படி சொல்லியிருக்கு. நான் எனக்கு வந்து நான் எதையும் தேடி போய் நான் எதையும் லேர்ன் பண்ணிக்கல. எனக்கு எதெல்லாம் என் லைஃப்ல எதெல்லாம் வருதோ, ஸ்பிரிச்சுவலா சொல்றேன், எனக்கிட்ட வர்றதை நான் அப்படியே கிராஸ் பண்ணிட்டு அதுல வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வேலை வர்றதை நான் அப்படியே புல் பண்ணிட்டு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதனால நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிறது ஒரு ஸ்டெடியா ஒரு இடத்துல நின்று நான் லேர்ன் பண்ணுமா, இல்லை இன்னும் நான் வந்து டீப்பரா போகணும்னாக்க இன்னும் நான் குரு இதை கத்துக்கணும், அதை கத்துக்கணும்னு நான் வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுமா, இது எங்க சார் அப்படின்னு எனக்கு தெரியுது. இன்னும் நான் எப்படி என்ன டெவலப் பண்றதுன்னு கேக்குறீங்களா? ஆமா. இன்னும் டெவலப் பண்றது அதான் அந்த மாதிரி இந்த கிரந்தங்கள் இது கேட்குற மாதிரி நிறைய கிரந்தங்கள் கேட்கணும், ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும், சாதனைகள் நிறைய பண்ணணும், மனதை அமைதிப்படுத்துறதுக்கான சாதனைகளை கத்துக்கணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் விடுங்க. இப்ப நீங்க இதெல்லாம் கேட்கறது ரைட்டு. அடிப்படையில நம்ம லைஃப்ல நீங்க இருக்கிற வீட்டுல உங்களை சுத்தி இருக்கவங்களோட கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா அமைதியா வாழ்றதுக்கு போதும் உங்களை தயார் பண்ணுங்க. அல்லது எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ற அளவுக்கு உங்களை மெச்சூர் பண்ணுங்க, இன்டெலிஜென்ட் பண்ணுங்க. அது கொடுக்கறது தான் தத்துவ போதம். புரியுதுங்களா? பட் தத்துவ போதம் வந்து கொஞ்சம் ஹையர் ஸ்டேட்டு. அடிப்படையா இருக்கிற விஷயங்கள், கோபம்னா என்ன, காபம்னா என்ன, பயம்னா என்ன, ஈகோனா என்ன, என் எமோஷன்ஸ் ஏன் அப்படி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணி அது கொஞ்சம் அப்ளைடு சயின்ஸ் ப்ராக்டிசஸ் அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் காம் பண்ணிட்டீங்கன்னா தென் இதெல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஈஸியா உள்ள போகும். இப்ப நீங்க இதெல்லாம் படிச்சாலும் இது நீங்க என்ன நினைக்கிறீங்க, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இது ஏதோ தனியா ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயம், என் லைஃப்ங்கிறது தனியா ஒண்ணு இருக்குது, இது ஏதோ நான் வந்து அகாடமிக் படிச்சு நான் அச்சீவ் பண்ற மாதிரி ஏதோ டிகிரி வாங்குற மாதிரி நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. இது எல்லாம் டே டு டே லைஃப்ல நம்மளுடைய ஒவ்வொரு செகண்ட்ஸும் நம்மளோட லைஃபோட அப்ளை ஆகக்கூடிய விஷயங்கள் தான் இது. ஆனா நமக்குள்ள இருக்கிற பெரிய கேப் இருக்கு. அந்த கேப் இல்லாம நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கான முயற்சி நம்ம பண்ணணும். ஆன்மீக புஸ்தகங்கள் படிக்கும்போது மைண்ட் வந்து மத்ததை பத்தி எதுவும் நோக்கி போக மாட்டேங்குது. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க நம்மள தப்பா நினைச்சுக்கிறாங்க, நீ ஒரு புத்தக புழு, எப்ப பாரு பக்தியிலேயே உட்கார்ந்துருக்க அப்படின்னு. ஆனா அந்த மைண்ட் வந்து நீங்க பாட்டு சாமியார் ஆயிட்டு இல்ல நீங்க பாட்டு பக்தி பக்தின்னு போயிட்டீங்கன்னா யார் சமைக்கிறது, யார் சாப்பாடு போடுறது, யார் கேர் பண்றது? பயம் இருக்கும்ல மத்தவங்களுக்கு, அந்த பயத்தோடைய வெளிப்பாடுதான். அவங்க பயப்படாத அளவுக்கு நம்ம நம்மள வச்சுக்கணும். இல்ல நம்ம என்னதான் செஞ்சாலும் அவங்க அந்த மாதிரி பேசும்போது நம்ம இந்த மாதிரி ஆன்மீக பாதையில தப்பா? தப்பு எப்படிமா? அவன் சரிதாமா, அது அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில இல்லம்மா. ஆனா அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கு, பவர் இருக்குமா. அந்த பவர் அத்தாரிட்டியில இருந்து அவங்க நம்மளை வந்து சொல்லுவாங்க. நமக்கு அது நல்லதா இருந்தாலும் புரிதலா இருந்தாலும் சரியானதா இருந்தாலும் சில நேரத்துக்கு மேல அவங்களுடைய வார்த்தைகளை மீறி அவங்களோட லிமிட்டை மீறி நம்மளால எதுவும் செய்ய முடியாத போது நம்ம இடத்துக்கு ஏத்த மாதிரி அனுசரிச்சு எப்படி இதுக்குள்ள நான் எப்படி பெஸ்டா பண்ண முடியுமோ அப்படின்னு நான் முயற்சி பண்ணிட்டே இருக்க வேண்டியதான்.
அதனால நம்ம பண்ணக்கூடிய காரியம் தவறுன்றது அர்த்தம் கிடையாது. எனக்கு அந்த சுதந்திரம் சரியானபடி இல்லாத போது இதுக்குள்ள நான் எப்படி மேக்சிமம் எப்படி எந்த மாதிரியான விஷயத்த இதை நான் வந்து அச்சீவ் பண்ணிக்க முடியும்னு அதுக்குள்ள நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுதான் இன்டெலிஜென்ஸ். அவங்ககிட்ட போய் மோதவும் முடியாது, அவங்கள போய் மாத்தவும் முடியாது. அப்படிதான் இருந்தா அவங்கள எப்பயோ அலோவ் பண்ணிருக்க போறாங்க, ஏன் திட்ட போறாங்க, அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இட்ஸ் வே இஸ் தேர், எவ்ரிவேர் அப்படித்தானே இருக்குது. நானே எங்க வீட்டுல இருக்கும்போது எங்க அம்மா எல்லாம் பயந்தாங்க, ஐயோ இவன் என்ன இப்படி பார்த்து இவன் எங்கேயும் சாமியாரா போயிடுவானான்னு. கடைசியில என் பிராரப்தம் நான் இப்படி போகணும்னு இருக்குது, அதனாலே எல்லாருக்கும் அப்படி ஆயிட முடியாது. எல்லாரும் சன்னியாசானாதான் ஞானம் கிடைக்கும்ன்றது கிடையாது. கிரகஸ்தர்களுக்கும் ஞானம் கிடைக்கும், ஜீவனா பிறந்துட்டாலே ஞானம் சாத்தியம். என்னுடைய ட்ராக் இப்படி இருக்குது, நான் ஆன்மீகத்துல முழுவதுமா என்ன டெடிகேட் பண்ணி போக வேண்டிய மாதிரி இருக்கு என் ட்ராக். அதனாலே எல்லாருக்கும் ட்ராக் அப்படிதான் அமையணும்னு அவசியம் கிடையாது. விவேகம், வைராக்கியம், முமுட்சுத்துவம் இது தீவிரமா இருந்தா யார் எங்க இருந்தாலும் அங்க பிராரப்தம் கிடைக்கும், பிராப்தி ஆகும். ஆனா அதுக்கு குரு இருக்கணும், குருவோட கைடன்ஸ் இருக்கணும், ஸ்ரத்தா இருக்கணும், சாஸ்திரம் அதாவது இந்த நாலேஜ் இருக்கணும், அது சரியா வழிகாட்டக்கூடிய ஆள் இருக்கணும். அந்த வழிகாட்டுதல நம்ம கொஞ்சம் காலம் பயணிக்கணும், அப்பதான் பக்குவம் வரும். அது இல்லாமல்லாம் நான் யூடியூப்பை பார்த்துட்டோ புத்தகத்தை படிச்சுட்டோ நேரா படிச்சுட்டோ இதெல்லாம் நான் ஞானம் அடைஞ்சுக்கிறேன்னா அதெல்லாம் வந்து பரோட்சமா இருக்கும், அறிவா இருக்குமே தவிர அனுபவத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது, ப்ராக்டிக்கலுக்கும் அதுக்கு சம்பந்தமே இருக்காது. பேசிக்கலாம் வெளியே எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு, ஆனா உள்ளுக்குள்ளதான் நமக்கே தெரியும்ல, நம்ம என்ன பண்ணாலும் மனசு காட்டி கொடுத்துரும்ல, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நம்மளை வந்து விடாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃபர் ஃப்ரம். இவங்க கேட்டிருந்தாங்க ஆன்மீகத்துல இருக்கிறவங்க எதற்கு பணம் வாங்குகிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி நான் எங்கேயோ இது கேட்டேன். வெரி குட் கொஸ்டின்ஸ். எல்லாமே வந்து நாலேஜ் இஸ் ஃப்ரீ, நாலேஜ் வந்து இலவசமா கொடுக்க வேண்டியது தான், அது எல்லாருக்கும் நமக்கு இது இல்லை. ஆனா அதை வாங்கி கொள்ளக்கூடியவங்களுக்கு ஒரு ஸ்ரத்த வேணும். அந்த ஸ்ரத்த இல்லாட்டின்னா அந்த நாலேஜ் கெட்டிங் அப்யூஸ்டு. அதனால அந்த ஸ்ரத்த வர்றதுக்கு ஒரு டெடிகேஷன் வர்றதுக்கு தேர் இஸ் சம் லிமிடேஷன் தேவைப்படும். அதனால சம் பீப்புள் வந்து சில இடத்துல சார்ஜ் பண்றாங்க, அது ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து அந்த காலத்துல எல்லாம் மன்னர்கள் இருந்தாங்க, மக்கள் இருந்தாங்க, இந்த மாதிரி ஞானிகளையோ குருமார்களையோ எல்லாம் அங்கங்க இருக்கிறவங்களுக்கு அவங்க பொருள்கள் கொடுப்பாங்க. போய் படிக்கிறவங்களுக்கு குருகுல சிஸ்டம் இருந்துச்சு. அந்த காலத்துல மன்னர்கள் மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல அப்படி கிடையாது. இந்த காலத்துல அவங்களுடைய உணவுக்கு எல்லாம் அவங்களே தான் உற்பத்தி பண்ணிக்க வேண்டியதா இருக்கு, இல்ல அவங்க தான் போய் கேட்கணும். இன்னைக்கு மக்கள் வந்து அந்த காலத்துல மாதிரிலாம் சப்போர்ட்ஸ் பண்றதும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ சர்வைலுக்கு அவங்க வந்து சில விஷயங்களை அவங்க வந்து உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. அது வந்து எந்த லிமிட்ல இருக்கு அவங்களுடைய சத்காரியத்தை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணணும். நான் உதாரணத்துக்கு என்னையே சொல்லணும்னா, இப்ப நான் இங்க இருக்கிறேன், என்னை சுத்தி இருக்கிற ஒரு 10 மக்கள் வந்து தங்குறதுக்கு சாப்பாட்டுக்கு இதெல்லாம் சில வருடங்கள் என்னை வந்து இங்க வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இஸ் அன்பிலீவபிள். அதனாலதான் நம்ம இது ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்ல அவங்க ஆச்சாரியார் வந்து சூப்பரா கிளாஸ் எடுக்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, எனக்கு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குன்னு. ஆனா உங்க ஆச்சாரியார் வந்து பத்மாமா கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு நான் சென்னை வர வேண்டியது இருக்கு. நான் சென்னையில இருக்கணும்னா இங்கேயே தங்கணும்னா இதுக்கு 4 பேர் சப்போர்ட் பண்ணாதான் இருக்க வேண்டியது இருக்கு. ஸோ இட்ஸ் அ கலெக்டிவ் மெக்கானிசம். நம்ம அந்த சத்காரியம்னு சொல்லக்கூடிய சத்கர்மங்களை தொடர்ந்து நம்ம செய்ய மட்டும்தான் இந்த தார்மீகான விஷயங்கள் தொடர்ந்து பகவான் கிருஷ்ணர் இதுல சொல்ற மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும். நம்ம அந்த சத்கர்மங்கள்ல தொடர்ந்து செய்யறதுக்கு யோசனை இல்லாம நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். அது வந்து நான் என்னடா இவர் சொல்றாரேன்னு நினைக்கல. நீங்க எங்க இருக்கீங்களோ, எந்த இடத்துல இருந்தாலும், ஒரு கோயிலா இருந்தாலும், உங்களை சுத்தி இருக்கிற எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல நல்ல சத்காரியங்களை சத்கர்மங்களை தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா எங்கேயோ யாரோ ஒருத்தங்க செய்யறதுதான் நான் இருக்கிறேன். நான் இங்க இருக்கிறதுனால மேபி உங்க ஆச்சாரியா இருக்காங்க, உங்க ஆச்சாரியா இருக்கிறதுனால உங்களுக்கு இது கிடைக்குது. இது எங்க எப்படி கனெக்ட் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, புரியுதுங்களா? ஆனா நம்ம வந்து நம்ம சுத்தி இருக்கிற இடத்துல நாம நல்ல நல்ல விஷயங்களை சத்கர்மங்களை சத்காரியங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது எப்படியோ இந்த மொத்த உலகத்தையும் தார்மிகா ரன் பண்றதுக்கு இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாம நடக்கிற எல்லா விஷயங்களும் சேர்ந்துதான் இது பேலன்ஸ் பண்ணுது. அதனால வந்து நம்ம எப்பயுமே இது செஞ்சா என்ன, அது செஞ்சா என்ன, நம்ம வந்து கொடுக்கணுமே தவிர அது வந்து நல்லதா போதா கெட்டுதா போதான்னு ஆராய்ச்சி பண்றது நம்ம கையில கிடையாது. நான் வந்து என்னோட இன்டென்ஷன் என்ன, நல்ல எண்ணத்துல நான் செய்யறேன், அவ்வளவுதான். அது பலன் பகவானை பார்த்துக்கிறாருன்னு நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து நம்மளோட இன்டென்ஷனை பியூரா வச்சு அவங்க ஏமாத்துறாங்க, நடிக்கிறாங்க, அவங்க கெட்டது பண்றாங்கன்னா நமக்கு ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு நமக்கு இல்லை. நான் நல்ல எண்ணத்துல கொடுக்குறேன், நல்லதே நடக்கட்டும். ஒரு கோயிலுக்கு இதை செய்யறேன், நல்லதே நடக்கட்டும். ஒருத்தங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறேன், நல்லதே நடக்கட்டும். யாருக்கோ துணிமணி வாங்கி கொடுக்குறேன், நல்லதே நடக்கட்டும். பட் எல்லா காரியமும் ஆனா
நம்ம தொடர்ந்து இந்த சத்காரியத்தை செய்யணுங்கிறத முதல் தெரிஞ்சுங்க. அப்பதான் இந்த ஹோல் மெக்கானிசமும் விவகாரத்துல ரன் ஆகும். இல்லாட்டி ரன் ஆகாது. உங்க ஆச்சாரியார் கூப்பிட்டு நீங்க வந்து எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பேசுங்கன்னு அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க. இல்லாட்டினா நான் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. எனவே அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதன் மூலியமா உங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை எல்லோருக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இறைவன் உங்க எல்லாருக்கும் நல்ல விவேகத்தையும் நல்ல வைராக்கியத்தையும் நல்ல முமுட்சுத்துவத்தையும் மன சமாதானத்தையும் நல்ல சாதன சதுஷ்டியத்தையும் முதல் கொடுக்கணும். இந்த சாதன சதுஷ்டியம் தான் அதுக்கப்புறம் நமக்கு அந்த லட்சியத்தை வந்து அடைவதற்கான ஒரு அடிப்படை. ஸோ பகவான் பரமாத்மா வந்து உங்க எல்லாருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், புத்தி தெளிவு எல்லாம் வல்ல மங்களத்தன்மையும் கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வதிக்கட்டும். என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் கொடுக்க பிரார்த்தனையும் வைக்கிறேன். நல்லதே நடக்கும். உங்களுக்கு எல்லாம் இந்த தத்துவ போதம் பிரத்யட்சமா உங்களுக்குள்ள அனுபவம் ஆகட்டும், தெளிவு ஏற்படட்டும், ஜீவன் முக்தர்களாக வாழ்வீர்களாக. நல்லது. பிளஸிங்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ டு ஆல். நல்லது. சர்வே குருஜி ஒரே ஒரு பவந்து சுகினாஹ, சர்வே சொல்லுங்க. சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்க பாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. குருபியோ நமः. நல்லது. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.